புல்லின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். இன்றைக்குள்ள தலைப்பு உங்களை குறித்தும் தேவனுடைய மந்தையை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்க. நிறைய வேத வசனங்களை உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். வழக்கமாக 5 பாயிண்ட்டு 7 பாயிண்ட்டுன்னு பேசுவேன். இன்றைக்கி எந்த பாயிண்ட்ஸும் கிடையாது. நிறைய வசனங்களை வாசித்து காட்டப் போகிறேன். இந்த தலைப்புள்ள வசனங்களில் ஒரு சில வசனம் தான் அது. அப்போஸ்தலர் 20:28 வாசிங்க வேணும். ஆகையால் உங்களை குறித்தும் உங்களை குறித்தும் மந்தை முழுவதையும் குறித்தும். அது என்ன மந்தை? தேவனுடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த அவருடைய மந்தை. உங்களை குறித்தும் அவருடைய மந்தையை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள். டேக் ஹீட், கேர்ஃபுல்லாக இருங்க. சபையில் 2 ரோல் இருக்குது. இந்த வார்த்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் 27 verse 15 வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு. கர்த்தருடைய சபை மோசே எடுத்துக்கொள்ளப்படுறார். மோசே எடுத்துக்கொள்ளப்படும் போது மோசே போன பிறகு அந்த சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையாக மாறிடக்கூடாது. மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவி அவர்களை நடத்தும்படிக்கு முன்னின்று நடத்தும்படிக்கு மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். இந்த மேய்ப்பன் அதிகாரி, அவங்களுக்கு ஒரு ரூலர். இப்படி செய்யலாம், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ரூல் போடுறோன்னா ஒருத்தனை ஏற்படுத்தணும். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரன். ஆவி என்ன ஆவி? தேவனுடைய ஆவி பெற்றிருக்கிற ஒரு புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாக எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி. அவனை ஆசாரியனாக அல்ல, ஆசாரியனாகிய ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்திற்கும். இப்போ இங்கே 2 ரோல் பார்க்குறோம். ஒன்று ப்ரீஸ்ட், ஒன்று பாஸ்டர், ஷெப்பர்ட். நம்ம பாஸ்டர்னு சொல்கிறோம். வேதத்தில் 2 இடங்களில் தான் பாஸ்டர் அப்படிங்கிற ஆங்கில சொல் வருது. நம்மெல்லாம் இந்த பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல வருது. ரொம்ப அருமையான இடம். அதை கூட வாசித்து கடந்து போகலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரொம்ப அருமையான இடம். நானும் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன். அப்போ இந்த மேய்ப்பன் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல தான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பழைய ஏற்பாட்டில் பாஸ்டர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மற்ற எல்லா இடங்களையும் ஷெப்பர்டு என்ற சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த மேய்ப்பன் யார்? அவங்க தீர்க்கதரிசி சொல்கிறான் தன்னை பற்றி. நானும் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன். அவருடைய ரோல் ப்ராஃபட். நானும் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன். இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை, இதற்கு மேலே நான் நடக்கலை. உண்மை ஃபாலோ பண்ணுறேன், வேற யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது.
இந்த எவாஞ்சலிஸ்ட்டு, அந்த எவாஞ்சலிஸ்ட்டு, இந்த ப்ராஃபிட்டு, அவங்களெலாம் நான் ஃபாலோ பண்ணலை. யாரை ஃபாலோ பண்ணுறேன்? உண்மை ஃபாலோ பண்ணுறேன், உம்முடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு மிஞ்சி நான் என்ன செய்யலை, நடக்கலை. ஆபத்து நாளை விரும்புகிறதும் இல்லை என்று நீர் அறிவீர். ஆபத்து நாளை நான் விரும்பலை என்பதை நீர் அறிவீர். என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாய் இருந்தது. என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது, நான் பிரசங்கம் பண்ணது, நான் சொன்னது, ஆண்டவர் ரைட் சொல்கிறார். யார் ரைட் சொல்கிறாங்களோ, ரைட் சொல்லலையோ, ஆண்டவர் ரைட் சொல்கிறார். அந்த ஒரு இடத்துல தான் பாஸ்டர் என்ற சொல் நம்முடைய முழு வேதாகமத்திலேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் ப்ளூரல்ல பாஸ்டர்ஸ் என்ற சொல், அவர்களை மேய்ப்பனாகவும் போதகனாகவும் ஏற்படுத்தினேன் அப்படின்னு இருக்கு. வாசித்துங்களேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை, நம் எல்லாரும் இதில் ஊழியக்காரங்க விசுவாசிலாம் கிடையாது, நம் எல்லாருக்கும் 2 வேலை இருக்கு. ஒன்று சுவிசேஷ வேலை, இன்னொன்று பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்துறது என்று சொன்னால் சபை பக்தி விருத்தி அடையணும். சுவிசேஷ வேலை பரிசுத்தவான்கள் மத்தியில் வேலை. பரிசுத்தவான்கள் பக்தி விருத்தி அடைந்து சீர்பொருந்தணும். 2 வேலை தாங்க. இந்த 2 வேலை எல்லாருக்கும் உண்டு. இதில் விசுவாசி ஊழியக்காரங்கள்லாம் அங்கே செப்பரேஷன் கிடையாது. நம்ம அனைவருக்கும் இந்த 2 வேலை கொடுத்துருக்கு. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தி சபை பக்தி விருத்தி அடையவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், அதற்காக நம்மில சிலரை அவர் அப்போஸ்தலராக்கி இருக்கிறார். சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்க தரிசிகளாகவும். சிலரை இங்கே தீர்க்க தரிசி என்று சொல்வது குறி சொல்வதல்ல, குறிப்பாய் சொல்வதல்ல. அது ஒரு சின்ன வாரம், அது வேற. தீர்க்க தரிசி என்று சொல்லுவது ஸ்பீக்கிங் ஃபார் காட், ஒரு ரிவைவலிஸ்ட். நம்முடைய இருதயத்தை தேவனிடத்தில் திருப்புகிற வேலை. தீர்க்கமாக தரிசித்து சொல்வது ப்ரோஃபெட். ப்ரோஃபஸை அப்படின்னா ஸ்பீக் ஃபார்னு அர்த்தம், அவ்வளோதான். ப்ரோ சான்ஸ்லர் சொல்லுவாங்கள்ல, ப்ரோ சான்ஸ்லர், சான்ஸ்லருக்காக இருக்கிறவங்க. ப்ரோஃபெட் அப்படின்னா இந்த ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறாங்களே, இந்த அரசியல் கட்சி, இவங்க காங்கிரஸுடைய ஸ்போக்ஸ் பர்சன், இவங்க டிஎம்கேவுடைய ஸ்போக்ஸ் பர்சன், செய்தி தொடர்பாளர். தீர்க்கதரிசி என்பது தேவனுடைய ஸ்போக்ஸ் பர்சன், தேவனுடைய ஸ்போக்ஸ் பர்சன். அதான் ப்ரோஃபெட். குறி சொல்கிறவர்ல, மறைபொருளை வெளிப்படுத்துகிறவங்கள, தேவனுக்காக தேவனுடைய காரியங்களை மனுஷிடத்தில் பேசுகிறவன். ஸோ சிலரை அப்போஸ்தலர்களாக, சிலரை ஸ்போக்ஸ் பர்சன்ஸாக, தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை நற்செய்தி பணியாளர்கள். நம்ம எல்லாரையும் இந்த 3ம் கூடுதலாக சபைக்கு வெளியே நடக்கு. இந்த 3ம் கூடுதலாக சபைக்கு வெளியே நடக்கு. அதில் 3வது வேலைக்கு சபையில் வேலையே கிடையாது. சபையில் ரட்சிக்கப்பட்டவர்கள், சேவ்டு பீப்புள் இருக்காங்க, அங்கே சுவிசேஷருக்கு வேலையே கிடையாது. இன்றைக்கெல்லாம் நிறைய எவாஞ்சலிஸ்ட் டைட்டில் வச்சுருக்காங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் சபையில் தான், வார வாரம் ஒரு சபையில் போய் பேசுகிறாங்க. சபையில் பேசுகிறவங்க இன்றைக்குள்ள மொழியில் சொன்னால் ரிவைவலிஸ்ட், தே ஆர் நாட் எவாஞ்சலிஸ்ட். சபையை எவாஞ்சலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மோசமாயிடுச்ச சபை.
பிரியமானவர்களே, இங்கே ரட்சிக்கப்பட்டவருடைய கூடுகை. அதான் ஆலயத்தில் ஆலயம் கட்டும்போது சுத்தியலுடைய சத்தம் கேட்கக்கூடாது. ஆலயம் எதை வச்சு கட்டணும்? பனி தீர்க்கப்பட்ட கற்களால் கட்டணும். வெளியே அந்த ரட்சிப்பின் பணியை தீர்த்து அந்த கல்லை கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடான்னார். இங்கே வச்சு கல்லோட சீட்டு பனி தீர்க்கப்பட்ட கற்களால் ஆலயம் கட்டப்படணும். பனி தீர்க்கப்பட்டு அந்த கற்களை நம்ம இங்கே கொண்டு வரணும். ஸோ சுவிசேஷகருக்கு சபையில் வேலையே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டார். தீர்க்கதரிசிகளுக்கு வெளியேயும் உள்ளேயும் வேலை உண்டு. அப்போஸ்தலர்களிடத்தில் டாக்டரின் இருக்கு. அவங்க தான் அஸ்திபாரம். அவங்க தான் அஸ்திபாரம். அப்போஸ்தலர் லெட்டர், ட்ரூத், மெசேஜ், ஏஞ்சல்ஸ், ரெவலேஷன். சரி, இந்த 3 பேரை பார்த்துட்டோம். 4வது ஒன்று இருக்கு, வாசிங்க. சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும். இந்த ஒரே ஒரு இடத்துல தான் இந்த பாஸ்டர்ஸ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்குது புதிய ஏற்பாட்டில். வேறு எங்கேயும் இந்த சொல் பயன்படுத்தப்படலை. அப்போ மொத்தத்தில் 2 இடங்களில், பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல பாஸ்டர் என்று, புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல பாஸ்டர்ஸ் என்று பன்மையில். இதை நிறைய இடத்துல 5 ஊழியம் அப்படின்னு 5 வரல கட்டிக்குவாங்க. அப்போஸ்தலர், அப்புறம் தீர்க்கதரிசனம் ஆளை சுற்றி காட்டுறது தான், அப்புறம் சுவிசேஷம் ரொம்ப உயரமானவனா, அப்படி 5 வரல கட்டிக்குவாங்க. மேய்ப்பன், போதகன். அதில் பாவம் இந்த போதகனை கடைசியில் சுண்டூரில் ஆக்கிடுவாங்க. ஏசு நல்ல போதகர், அவரை சுண்டூரில் ஆக்கிடுறாங்க. போதகர்னா சுண்டு வரல. இது 5 இல்லைங்க, சும்மா அதெல்லாம் டீச்சிங்கில். பைபிளை பாராமல் படிக்கக்கூடாது, கொஞ்சம் பார்த்து படிக்கணும். அங்கே எத்தனை வேலை தான் இருக்குது? 4 வேலை தான். சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை போதகன் மேய்ப்பனாகவும் போதகனாகவும். அப்போ இந்த மேய்ப்பனுடைய வேலை தான் என்ன வேலை? போதிக்கிற வேலை. மேய்ப்பனுடைய வேலை தான். இப்போ போதிக்காமல் நம்ம எப்படி மேய்க்க முடியும்? என்கிட்ட ஒரு தம்பி வேலை பார்த்தார். ஒரு கிராமத்திலேருந்து வருவார். ரொம்ப வெகுளியான பையன். அவர் நடந்தது நான் மிகைப்படுத்தாமல் சொல்கிறேன். ரொம்ப வெகுளியான பையன். அவர் ஒரு நாள் சொன்னார், எங்கள் சர்ச்சில் வாரம் ஸ்பெஷல் ஸ்பீக்கர் தான். அப்படின்னா என்ன தம்பின்னு? வாரம் ஐயா ஒரு ஆளை கூப்பிட்டுருவார். அது நல்லா படித்தவங்க. அந்த டெக்னிக் என்னன்னு பெற சொல்கிறேன். வாரம் நல்ல ஸ்பெஷல் மெசேஜ் வாரம். எங்களுக்கு கூட எங்கள் ஐயா பயன்படுத்துகிறார். அதான் நான் சொன்ன இவருக்கு தமிழும் வராது, ரொம்ப வெகுளியான ஆள். எங்கெல்லாம் கூட ஐயா பயன்படுத்த. என்ன செய்வீங்க? நாங்கள் எல்லாரையும் வாரம் சங்கீதம் சொல்லுவார் வாஸ்து. நாங்கள் வாஸ்து விளக்கம் கொடுப்போம். அப்போ வாரம் பேசுகிறதுக்கு வெளியிருந்து ஒரு ஆள், வாரம் சங்கீதம் வாஸ்து விளக்கம் சொல்கிறதுக்கு சபையில் ஒரு ஆள். உங்கள் ஐயா என்ன பண்ணுவாருன்னு காணிக்க ஜெபம் பண்ணுவார். பிரியமானவர்களே, மேய்ப்பர்கள் போதக சமர்த்தர்களாக இருக்கணும். மூப்பர்கள் அவன் தான் எல்டர்ஸ். சகல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் நமக்கு தேவை. சில பரிசுத்தவான்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த வெளிப்பாடுகள் அந்த சபையில், நம்ம சபையில் சொல்கிறதுனால நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். அதனால் வரம்பெற்ற நம்ம சபையில் வந்து பேசுவது தவறல்ல. ஆனால் 4 ஊழியம்தான். மேய்ப்பனுடைய ஊழியம்தான் போதிக்கிற ஊழியம். மேய்ப்பனுடைய ஊழியம்தான் போதிக்கிற ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மேய்ப்பன் என்ற சொல், இந்த பாஸ்டர் என்ற சொல் மற்றபடி ஆங்கிலத்தில் வேதாகமத்தில் இல்லை. இந்த மேய்ப்பனை பற்றி நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் 27-23. இப்போ இந்த மேய்ப்பன் தான் சபைக்கு பொறுப்பு. அவன் இருக்கிற ஸ்தல சபைக்கு அவன் தான் பொறுப்பு. சார் நான் சொல்லிடுறேன். ப்ரீஸ்ட் அப்படின்னா என்ன, ஆசாரியன்னா என்ன? எலேசார் ஆசாரியன்,
இப்போ நம்ம சபையில் 2 பேர் கிடையாது. மேய்ப்பனே ஆசாரிய வேலையும் கொஞ்சம் பார்த்துக்கிறோம். ஆசாரியன் என்ற சொல் எல்லா மதங்கள்லேயும் பயன்படுத்துகிற ஒன்று. சடங்குகளை செய்கிறவன், புரோகிதன். அந்த ஆகம விதிப்படி, ஆகம முறைமைகளின்படி சடங்குகளை செய்கிறவன் ஆசாரியன், ஆச்சாரி. அதை வடமல்ல பூசாரி, புரோகிதர், ஓதுவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ ஆசாரி இந்த பாவத்துக்கு இத்தனை காலையை பலியிடணும், இந்த தீட்டு கழிக்க இப்படி செய்யணும். அவன் அந்த சடங்குகள் செய்கிறவன் ஆசாரியன். ஜனங்களை நடத்துகிறவன் மேய்ப்பன். வெறுமனே சபையில் உள்ள சடங்குகளை மாத்திரம் ஒருவன் பார்ப்பானேயானால், முதல்ல ஒரு தொடக்க ஜெபம் செய்யணும், அப்புறம் 3 பாட்டு பாடணும், அப்புறம் அறிவிப்பு கொடுக்கணும், அப்புறம் காணிக்க, அப்புறம் யாராவது பேசணும், ஒரு சடங்கு. இந்த சடங்குகளை முறைமையின்படி செய்கிறவன் தான் ஆசாரியன். ஒரு கல்யாணம் எப்படி நடத்தணும், ஒரு சாவு எப்படி எடுக்கணும், என்ன முறைமையை பின்பற்றணும், ஆசாரியன். பிரியமானவர்களை, நுணுக்கமாக ஒரு முறைமையின்படி பணி செய்கிறவன் தட்டாச்சாரி. ஒரு மர வேலை எப்படி செய்யணும், பொண்ணுன்னு எப்படி வேலை செய்யணும், அவங்க தங்காச்சாரி. ஆசாரி என்று சொல்லி ஆசாரி, அந்த சாரியை சிறப்பாக செய்கிறவன் ஆசாரி, அந்த பணியை. நல்ல தமிழ். பிரியமானவர்களே, இப்போ நம்ம சூத்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூத்திரர் என்ற சொல், அந்த சொல் இழிவான சொல் அல்ல, ரொம்ப பெருமையான சொல். சூத்திரர் என்ற சொல்லினுடைய பொருள், அவங்க ஒரு சூத்திரம் வைத்து, ஒரு ஃபார்முலா வைத்து வேலை செய்கிறவர்கள். ரொம்ப நுணுக்கமாக. எல்லாராலையும் ஒரு பொற்கொள்ளராக இருக்க முடியுமா? ஒரு ஆசாரிய வேலை செய்திட முடியுமா? எல்லாராலும் பனைமரம் ஏற முடியுமா? யாராவது ஏறிடுவாங்க ஈஸியாக பனைமரம்? நுணுக்கம் வேணும், அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கணும். அவனுக்கு கார்பென்ட்ரி ஒர்க் செய்யலாம், சூத்திரன். சூத்திரத்தின் அடிப்படையிலே செய்கிறவன் சூத்திரன். அவர்கள் குறைவாக எண்ணப்பட்டது வர்ணாசிரமம், அது வேறு, அதுக்கு போகல. அந்த சொல்லை மட்டும் சொல்கிறேன். அப்போ இங்கே ஆசாரிய வேலையை பற்றி இன்றைக்கி நம்ம படிக்கல, அது இன்னும் தனி சப்ஜெக்ட். மேய்ப்பன், மேய்ப்பனை பற்றி நீதிமொழிகள் 27, ராஜா எல்லாரையுமே மேய்ப்பன் சொல்கிறாங்க. தீர்க்கதரிசி, ராஜா எல்லாம் மேய்ப்பர்கள், நடத்துகிறவங்க. நீதிமொழி 27, 23 வாசிக்கிறோம். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. பிரியமானவர்களே, ஒரு 100 ஆடு இருக்கு. ஓரளவுக்கு நம்ம ஆடுகளின் நிலையை நன்றாய் அறிந்து கொள்ளலாம். 1000 ஆடு இருந்தால் எப்படி ஆடுகளுடைய நிலையை நம்ம அறிய முடியும்? 1000 ஆடுகள் இருக்கு, எப்படியா ஆடுகள் நிலைமையை நன்றாய் அறிய முடியும்? உடனே ஒன்று சொன்னாங்க, ஜெத்ரோ ஃபார்முலான்னாங்க. அது என்னங்க ஜெத்ரோ ஃபார்முலான்னா, ஜெத்ரா மோசிட்ட போய் சொன்னான்னா, எப்பாப்பா நீ தனியாக இவங்களெல்லாம் வச்சு சமாளிக்க முடியாது, அதனால் 1000க்கு 100க்கு 50க்கு 10க்குன்னு சொல்லியெல்லாம் லீடர்ஸை போடு, அப்போ தான் நீ இவங்களை நடத்தி கொண்டு போய் அந்த தேசத்தில் சேர்ப்பாய் அப்படின்னாரு. ஏன்ட்ட ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஜெத்ரோ ஃபார்முலா. அவர் நல்லா படித்த ஊழியக்காரர். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஏரியா பாஸ்டர்ஸ், அசோசியேட் பாஸ்டர்ஸ், ஜோனல் பாஸ்டர்ஸ், இப்படி நல்லா பிரித்து வச்சு ஊழியம் செய்கிறாங்க. நானும் கூட ஸ்கவுட்லேருந்து வந்தனால அந்த ஃபார்முலாலாம் கொஞ்சம் ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தா பைபிளில் இல்லை. இங்கே சிலர்லாம் நல்லா படித்தவங்க இருக்கீங்க,
மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் சொல்லுவாங்க, ஒரு ஃபார்முலா ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த ஃபார்முலாவை என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. நான் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், ஜெத்ரோ ஃபார்முலா சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு கேட்டேன். அவன் சொன்னான், இப்படி நீ 1000க்கு ஒரு லீடரு, 100க்கு ஒரு லீடர், 10க்கு ஒரு லீடர்லாம் போடுப்பான்னா, அப்போ அவர்களை கொண்டு நீ சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பான்னா. சேர்த்தாங்களா? 2 பேரை தவிர ஒரு பேர் உள்ளே போகல. அப்போ அந்த ஃபார்முலா சக்ஸஸாக ஃபெயிலியரா? அப்புறம் எதுக்கு அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறீங்க? 2 பேரை விட பரலோகத்தில் அந்த ஃபார்முலா வச்சு சேர்க்க முடியாது, நிச்சயமாக போக மாட்டாங்க. அந்த ஃபார்முலா வச்சு 2 பேரை கூட பரலோகத்தில் சேர்க்க முடியாது. இன்றைக்கி நிறைய சபையில் அசிஸ்டன்ட் பாஸ்டர், அசோசியேட் பாஸ்டர், ஏரியா பாஸ்டர், 2 வேடிக்கையான காரியங்கள் நான் சொல்கிறேன். ஒன்று, பாஸ்டர் சுந்தரையா சொன்னது, சூனமியாளுடைய பையன் இறந்து போகிறான். புருஷன்கிட்ட கூட அவள் அந்த தகவலை சொல்லலை. உடனே புருஷனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறா, எப்பா கொஞ்சம் அந்த டிரைவரையும் காரையும் அனுப்புங்கப்பாங்கிறான். இந்தியன் நிலையில் கதையை சொல்கிறேன். டிரைவரையும் காரையும் அனுப்புங்கப்பாங்கிறான். அவன் அனுப்பி வைக்கிறான். நேரையாக எலிசா இருக்க இடத்துக்கு போகிறான். இப்போ பொதுவாக ப்ரேயர் மீட்டிங் தானே வருவாள், இன்றைக்கி ஒன்றும் ஸ்பெஷல் ப்ரேயர்னாலே திடீர்னு ஏற்க இந்த சிஸ்டர் வர்றாங்க அப்படின்னு எலிசா கொஞ்சம் புரியலை. ஒன்று அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு என்னன்னு கேட்டு வாங்குறான். அசிஸ்டண்ட் போய் கேட்குறான், என்னம்மா சுகமாக இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கேன். உங்கள் வீட்டுக்காரர் சௌக்கியமாக இருக்காரா? சௌக்கியமாக இருக்கார். உங்கள் பிள்ளை சௌக்கியமாக இருக்கானா? எழுதி கொடுத்துருப்பாங்கள்ல, இதெல்லாம் போய் வீட்டில் விசாரிங்கன்னு. அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு விசாரிக்கார். சௌக்கியமா? பையன் செத்து கிடக்கான். அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? சௌக்கியமாக இருக்கான். எலிசா காலில் வந்து விழுந்து அழுது. இதான் சுந்தரையா சொல்லுவார், எத்தனை அசிஸ்டண்ட்டை வீட்டுக்கு அனுப்புனாலும் புருஷன் முன்னாடி சண்டை போட்டுட்ருப்பான். இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் போகும்போது, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. பாஸ்டர்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு நாள் பாஸ்டர் வந்து பார்க்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க. பாஸ்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்களா, இவன் அடிச்சிட்டு இருக்கான், எனக்கு தொல்லை தாங்கவே முடியல, பூரி கட்டி வச்சு அடின்னு அடிக்கா அப்படின்னு சொல்லுவாங்களா அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட, ஏரியா பாஸ்டர்கிட்ட? அப்போ அதை வச்சு எப்படி சபையை விசாரிக்க முடியும்? சும்மா அட்டெண்டன்ஸ் கையெழுத்து போடலாம். ஒரு ஆள் வந்து விசிட் பண்ணார், ஜெபம் படிச்சுட்டு போனார், இந்த தூபம் போடுவாங்க, அந்த வீட்டில் அசுத்தாவியை விரட்டுறதுக்கு தூபம் போடுவாங்க, அது மாதிரி ஒரு பேர் ஜெபம் படிச்சுட்டு வந்துட்டார். அவ்வளோதான் பண்ண முடியும், சபையை விசாரிக்க முடியாது. இன்னொன்று நடைமுறை காரியம். இப்போ எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல, அண்ணன் என்னைக்கு போவோம், தின்ன என்னைக்கு காலியாகும், ஆசை இருக்குமா இருக்காதா? ஏரியா பாஸ்டருக்கு அந்த ஆசை இருக்கும்ல, அவனும் பாஸ்டர் ஆகணும்ல, எவ்வளோ நாள் தான் எடுபடியாக இருக்க முடியும்? அப்புறம் என்ன பண்ணுறது, இங்கேருந்து 4 ஓலையை பிரிச்சுட்டு போய் அது ஒரு ஊழியம் செய்ய வேண்டியது தான். பிரியமானவர்களே, பைபிள் அப்படி நடக்குது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடு 50, 100, 1000, 10,000, அந்த நிலையை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கணும். இடையில் அசிஸ்டன்ட் பாஸ்டர், அசோசியேட் பாஸ்டர்லாம் பைபிளில் இல்லை. சபையை தொடங்கும் போது அப்படிப்பட்ட போஸ்ட்லாம் கொடுக்கல. அங்கே சொல்லப்பட்ட உதவிக்காரர்கள் என்பது டெக்கனோஸ், எடுபடி மீனியல் ஒர்க் செய்கிறவங்க. சபை ஊழியங்களில் பல காரியங்களை கவனிக்க வேண்டியிருக்கும். அந்த உதவிக்காரர் தான் சொல்லப்பட்டிருக்கிறத வழியே உதவி மேய்ப்பர்களை பற்றி சொல்லலை. அவர் பிரதான மேய்ப்பர், அவருக்கு அசிஸ்டன்ட் நம்ம. இப்போ நமக்கு அசிஸ்டன்ட்லாம் வைக்கக்கூடாது, பைபிள் இல்லை. சரி, பிரியமானவர்களே, உன் மந்தையை குறித்து அறிந்து கொள். இதை பற்றி நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி வெறும் வசனத்தை தான் சுட்டி காட்டுறேன். யோவான் 10ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். அப்ப இங்க மேய்ப்பன் ஆகணும்னா வாசல் வழியா வந்திருக்கணும், சோறு அறிவிச்சு வரக்கூடாது.
யார் மேய்ப்பன் ஆகிறார் மந்தைக்கு? வாசல் வழியாய் வருகிறவன். பின்னால் பார்ப்போம், வாசிங்க. வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு. இரண்டாவது, இந்த மேய்ப்பன் யாரு? ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு. அப்போ அந்த ஆடுகளுடைய பேரை அறிந்திருக்கணும். எத்தனை ஆட்டு பேரை உங்களால் அறிய முடியும் சொல்லுங்க? அதுக்கு மேலே உங்களுக்கு ஆடு வேண்டாம். நான் அப்படி தான் ஜெபிக்கிறேன். ஆடுகளை அவன் பேர் சொல்லி அறிய வேண்டும். இயேசு கதை சொல்கிறாரு. கதை சொல்லும்போது அந்த கதையில் சொல்கிறாரு, ஒரு மேய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்ததுன்னு கதை சொல்கிறாரு. ஒரு மேய்ப்பனுக்கு 25,000 ஆடுகள் இருந்தன, அதில் ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் எவனுக்காவது அந்த கதை புரிஞ்சிருக்குமா? அந்த நாட்களில் கதை தான். அந்த கதையிலே அந்த மேய்ப்பனுக்கு எத்தனை ஆடுகள் தான் அவர் வைக்கிறாரு? 100 ஆடுகள் தான் வைக்கிறார். 1000 ஆடு வச்சார். அந்த மேய்ப்பனுக்கு 1000 ஆடுகள் இருந்தன, அதில் ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சுன்னு சொன்னாரா? இல்லையே. அந்த 100 என்ற எண்ணிக்கையில் மேய்ப்பன் ஆடுகளை பெயர் சொல்லி அறிந்திருக்க வேண்டும். அவர்களை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தான் நடத்துறவன். முன்னாலேயே பார்த்தோம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அவைகளுக்கு முன்பாக அவன் நடக்கிறான். அவங்க ஒரு மேய்ப்பனுடைய வேலை. அவங்களுக்கு பின்னால் பேபேன்னு விரட்டிட்டு போகிற வேலை இல்லை. பாலஸ்தீன மேய்ப்பர்கள், அவர்கள் வேதத்தில் நாம் பார்க்கிற மேய்ப்பர்கள் முன் நடக்கிறவர்கள். முன்னாலே நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. 12ஆம் வசனம் கூட வாசிங்க. மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை, இது கஷ்டம் வரும்போது மேய்ப்பன் இந்த ஆடுகளை பற்றி கவலைப்பட மாட்டான். இந்த ஆடுகள் நாசமாக போகிறத பற்றி கூட கவலைப்பட மாட்டான். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாக அவன் பேதுருவில் எழுதுவார், ஆதாய தொழில். அவனுக்கு அந்த ஆடுகளை பற்றி அக்கறை கிடையாது. ஒரு 3 வருஷம் இருக்குல்ல, ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அவனை வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை. அங்கே போன பிறகு அங்கே ஏதாவது குழப்பம் வரும், அப்புறம் திரும்ப அவனை வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு 3 வருஷத்துக்கு ஒருத்தர் அவனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம், பிரச்சனையே இருக்காது. அவன் கூலிக்கு வேலை செய்கிறவன். நல்ல நோக்கத்தோடு தான் நாங்கள் சபை ஆரம்பித்த புதுசு 500 ரூபா என்னால் பார்க்க முடியாத ஒரு நிலை. அப்போது ஒரு தொழிலதிபர் என்கிட்ட சொன்னார், அது வீட்டு வாடகை கூட டெய்லி 2 ரூபா 3 ரூபான்னு எடுத்து 500 ரூபா அந்த வீட்டுக்கு வாடகை, அந்த 500 ரூபாயை கட்ட முடியாது, நெருக்கம். அப்போ ஒரு தொழிலதிபர் என்று சொன்னார், எங்கள் சபையில் உள்ளவர், பாஸ்டர் நீங்கள் காசை பற்றியே கவலைப்படாதீங்க பாஸ்டர், நாங்கள்லாம் அதை பார்த்துக்குறோம், உங்கள் செலவுக்கு எவ்வளோ வேணும் சொல்லுங்கள், அது நான் பொறுப்பு. நல்ல எண்ணத்தில் தான் சொன்னார். உங்கள் செலவுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், நான் பொறுப்பு. மாதம் உங்களுக்கு எவ்வளோ வேணும், மீதி எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் பாஸ்டர், காணிக்கை நாங்கள் பார்த்துக்குறோம், காணிக்கைங்கிட்ட கொடுத்துருங்க, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், ஒன்றுங்க கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம உட்காந்து பேசுவோம், ஆனால் வாரத்தில் ஒரு நாள் எனக்கு லீவ் வேணும், திங்கக்கிழமை நான் லீவ் எடுத்துக்கிறேன், திங்கக்கிழமை யாரும் சாவப்படாது, செத்திங்கனாலும் வேறு யாரையும் வச்சு அடக்கம் பண்ணிக்கோங்க, நான் வரமாட்டேன். வருஷத்தில் எனக்கு 1 மாதம் எங்கேயாவது வெளியே. என்ன பாஸ்டர்னார், அதானே எல்லாத்தையும் ஒழுங்குமுறையாக செஞ்சுக்குவோம், வருஷத்தில் 1 மாதம் எனக்கு எங்கேயாவது அவுட்டிங் போவேன். தன் இந்த சபையை கர்த்தரை நடத்த சொல்லியிருக்காரு, அழைத்தவர் அவர், நான் கூலிக்காரன் கிடையாது.
இது ஏதோ ஊழியத்துக்கு வந்த பிறகு சுந்தரையாற்ற ட்ரைனிங் எடுத்த பிறகு வந்ததில்லை. கர்த்தருடைய கிருபைக்காக ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. நான் சொல்லுகிறேன், மிகைப்படுத்தாமல் சொல்லுகிறேன், கர்த்தர் சாட்சி. அப்போ நான் சென்ட் ஜார்ஜஸ் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துட்ருக்கேன். எனக்கு 22 வயது இருக்குது. 22, 23 அந்த பருவம். அங்கே தான் டீச்சராக வேலை பார்த்துட்ருக்கேன். போர்டிங் மாஸ்டர், போர்டிங்லேயே தங்கி இருக்கிறேன். உங்களெல்லாம் சென்ட் ஜார்ஜஸ் ஸ்கூல் தெரியும். பிரியமானவர்களே, பொதுவாக வெள்ளிக்கிழமை நான் வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போயிட்டு சனிக்கிழமை சாயந்தரத்துக்குள்ளே ஸ்கூலுக்கு வந்துடுவேன். அப்படி ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு போயிட்டு சனிக்கிழமை ஸ்கூலுக்கு வரேன். லாண்ட்ரியில் துணி எடுக்கணும். 8 மணிக்கெலாம் கதவை சாத்திடுவான் ட்ரை கிளீனர். அதனால் ஸ்கூலுக்கு வந்த அந்த கேட்லேருந்து என்னுடைய டாமெட்ரி வேகம் ஏன்னா கடையை அடைச்சிடக்கூடாது, வேகமாக ஓடி போய் என் ரூமில் இருந்து அந்த ட்ரை கிளீனர்ஸ் பில் அதை எடுத்துகிட்டு வேகமாக கேட்டுக்கு வரேன். நான் கேட்டுக்கு வரும்போது கேட் அண்டையில் ஒரு ஆட்டோ வந்து நிற்கி, யாரோ ஒரு ஆட்டோ வந்து நிற்கி 2 எட்டு வேகமாக எடுத்து வைத்து அந்த ஆட்டோவுக்காக கதவை திறக்கிறேன். அங்கே ஒரு அருமையான தேவதாஸ், அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை. அவர் தான் என்னை அந்த வாலிப வயதில் 22 வயதில் என்னை கன்வென்ஷனில் பயன்படுத்தினவர். அவர் வெளியே ஆட்டோவில் உட்காந்துருக்கார். என்னென்ன போய் சூட்டு போட்டுவாங்கன்னார். பொண்ணு அப்படியே திரும்ப ரூமுக்கு ஓடினேன். அவர் வெளியே ஆட்டோவில் உட்காந்துருக்கார். போய் அவசரமாக சூட்டை போட்டுக்கிட்டு அந்த கோட்டை கூட முழுசாக போடல, அப்படி போட்டுக்கிட்டே ஓடி வரேன். இதுக்கு வந்து கூப்பிட்றாரு, டிரான்ஸ்லேஷன் கூப்பிட்றாரு, ஆங்கிலம் இருக்குது டிரான்ஸ்லேட் பண்ண கூப்பிட்றாரு போல. நிறைய இங்கிலீஷ்காரங்களுக்கு அப்போ டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஃபாரினர்ஸுக்கு, அமெரிக்கன்ஸுக்கு. அப்படின்னு நினச்சி ஆட்டோவில் ஏறுறேன். ஆட்டோவில் ஏறணுன்னு ஆட்டோ பரப்பிச்சு கேட்குறாரு, சென்ட் ஜார்ஜஸ்லேருந்து பூனமல்லி ரோட்டில் ஆட்டோ வருது, உங்கள் சம்பளம் எவ்வளவு, டியூஷனில் உங்களுக்கு எவ்வளோ வரும்? நான் டியூஷன் எடுக்கிறது இல்லை பிரதர். இல்லை டியூஷன் எடுத்தால் எவ்வளோ வரும்? இவ்வளோ வரலாம். அப்போ அவர் சொல்கிறாரு, இப்படி உங்களுக்கு ஒரு ஊழியம், நான் கன்வென்ஷனில் பேசியிருக்கேன், உங்களுக்கு ஒரு ஊழியம், நீங்கள் இன்றைக்கி டீச்சராக என்ன சம்பளம் வாங்குறீங்களோ அந்த சம்பளத்தை ஸ்தாபனத்தில் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு, ஊழியத்துக்கு ஒரு வேன். 73, 74 நடந்த கதை, கர்த்தர் சாட்சிக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு காரு, ஊழியத்துக்கு ஒரு வேன் கொடுத்துருவாங்க. சபையில் வர்ற காசுலாம் டியூஷனில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வர்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காசு வாங்குறீங்களோ சம்பளம், அரசு சம்பளம் வாங்குறீங்களோ, இந்திய நிலை சொன்னால் கிட்டத்தட்ட 80,000 ரூபா. நீங்கள் அரசு சம்பளம் எவ்வளோ வாங்குறீங்களோ அந்த காசு உங்களுக்கு அவங்க சம்பளமாக கொடுத்துருவாங்க. இது அவர் சொல்லும்போது நம்ம தாஸ் பிரகாஷ் கிட்ட ஆட்டோ வந்துடுச்சு. நான் டிரைவர்கிட்ட சொன்ன கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்கன்னு. என்னன்னாரு, பிரதர் நான் இந்த காசுக்கெல்லாம் ஊழியத்துக்கு வர மாட்டேன், என்னை ஆண்டவர் அழைத்தார், ஆண்டவர் சம்பளம் கொடுக்கணும். இல்லை இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை தயவுசெய்து பண்ணி. என்னுடைய 23வது வயதில் நான் சொன்ன வார்த்தை இது. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உதவியில் என்ன, எனக்கு ஒரு காரு, ஊழியத்துக்கு ஒரு வேனு, அண்ணா நகரில் சொந்த வீடு, அந்த வீட்டை நான் பார்த்துருக்கேன். அப்புறம் அண்ணா நகரில் ஒரு சொந்த வீடு, என் சம்பள காசு ப்ளஸ் டியூஷன் காசு வர்ற மாதிரி தசம பாகம் காணிக்க நான் எடுத்துக்கலாம், கணக்கு கொடுக்க வேண்டாம் ஸ்தாபனத்துக்கு. இல்லை நீங்கள் வாங்க, அந்த இவர் வெயிட் பண்ணுறாரு, பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்றேன். கூப்பிட்டு வந்தால் ஒரு நான் யாரும் ஃபாரினர் யோசிச்சுட்டு வரேன். நம்ம அல்ல ஐயா ஒருத்தர் இருக்கார், அவர் என் கல்யாணத்தை பேச ஆரம்பித்தார். நீ என்ன கல்யாணம் அப்படின்னு, இப்போல்லாம் எனக்கு அக்காலாம் இருக்காங்க, நான் கல்யாணத்துக்கெலாம் ரெடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். பிரியமான நம்மை அழைத்தவர் கர்த்தர், நம்ம தேவைகளை சந்திக்க வேண்டியது கர்த்தர். நம்மளை எந்த மனுஷனும் எந்த ஸ்தாபனமும் அழைக்கவில்லை. இங்கே ஒருத்தனை பார்த்து பார்க்குறோம், கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறோம். நம்ம கூலியால் இல்லை, நம்ம மேய்ப்பர்களாக இருக்கிறது கூலிக்கு மேய்ப்பர்களாக இல்லை. நமக்கு அவர் பால் தராரு, அவர் ரோமம் தராரு, அவர் நல்ல உணவு தராரு, எல்லாம் தராரு. ஆனாலும் நம் கூலி ஆட்கள் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நல்ல மேய்ப்பனுடைய அடையாளத்தை சங்கீதம் 23:1 முதல் 4 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். நம்மை தேற்றுகிறார் நல்ல மேய்ப்பன், அவன் தான் நல்ல மேய்ப்பன்.
இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் சொன்னது போல் இன்றைக்கி வெறும் வசனங்களை தான் வாசித்து காட்டுகிறேன். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். புல்லில் அங்கே மேய்க்கிறோமா, அமர்ந்த தண்ணியில் அங்கே கொண்டு போகிறோம், அவங்களுடைய ஆத்மாவை தேற்றுறோம், நீதியின் பாதையில் நடத்துகிறோம், அவங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் போகும்போதும் கூட இருக்கிறோம், அவங்கள நம்முடைய கோலினாலும் தடியினாலும் தேற்றுகிறோம். இந்த வேலையெல்லாம் நம்ம செய்கிறோம். பிரியமான சங்கீதம் 78:52-53 வாசிங்க. நல்ல மேய்ப்பன் என்ன செய்யறாங்கிறத பார்க்குறோம். தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையைப் போல் கூட்டிக் கொண்டு போய். வனாந்திரம் என்பது இன்றைக்கு நம்ம பார்க்குற பாலைவனம் அல்ல, தனிமையான இடம். தனிமையான இடம். ஒரு வனாந்திரத்தில் அவர்களை புல்லின் மேல் உட்கார வைத்துன்னு இருக்கு. அப்போ வனாந்திரம் என்ற உடனே பாலைவனம்னு நினைக்கக்கூடாது, தனிமையான இடம். வனாந்திரத்துக்கு கூட்டி கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அந்த மேய்ப்பனுடைய வேலை அவங்க போகிற எந்த சூழ்நிலையும் பயப்படாமல் நடக்கும்படிக்கு பத்திரமாய் வழி நடத்தணும். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. ஏசாயா 40:11 வசனங்களை குறிச்சிக்கோங்க, தியானிப்போம். ஏசாயா 40:11 மெய்ப்பனை போல் தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து. ஆட்டுக்குட்டிகள் இருக்கும், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கரவலாடுகளை மெதுவாய் பால் கொடுக்கிற ஆடு, குட்டி போட்ட ஆடு, ஆட்டுக்குட்டி குட்டி போட்டு பால் கொடுக்குற ஆடு. சபையில் எல்லா விதமான விசுவாசம் இருப்பேன், எல்லாரும் ஒரே மாதிரி நடத்த முடியாது. சிலர் கையில் தூக்கி சுமக்கணும், சிலது முன் நடக்கும் கடாக்கள் மாதிரி அது பார்த்தா திங்கு திங்குன்னு ஓடும். சிலது மெதுவாக தான் வரணுமே, அடித்து ஹாய் ஹாய் ஹாய்ன்னு அடிச்சிட்டு இருக்க முடியாது. அப்படி தான் ஆண்டவர் நடத்துகிறார். 42ஆம் அதிகாரத்தில் அதை ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஏசாயா 42:16 குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு. அவங்களுக்கு தெரியாத வழி, ஞானஸ்தானத்தை பற்றி தெரியாது, நகை அலங்காரத்தை பற்றி தெரியாது, குருடாக இருக்காங்க. வருகையை பற்றி தெரியாது, பரிசுத்தத்தை பற்றி தெரியாது, பண்டிகைகளை பற்றி தெரியாது. அவங்க தீபாவளி கொண்டாடி பழகியிருப்பாங்க, இப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்பாங்க, லெந்து நாட்களில் உபவாசம் இருக்கணும்பாங்க. லெந்துன்னா என்னென்னு தெரியாது, ஏன் அந்த 40 நாள்னு தெரியாது. அப்போ சொல்லி கொடுக்கணும், எப்படி இந்த பண்டிகை வந்துச்சு, இல்லை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது. இப்போ நான் பண்டிகையில் போய்ட்டு அது பிறகு திரும்ப நகை அலங்கார மாதிரி இன்னொரு செய்தியாக போயிடும். அப்போ சொல்லி கொடுக்குறோம். அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும். இப்போ இருட்டா இருக்கு, ஈஸ்டர்னா என்னன்னே தெரியாது. ஹாப்பி ஈஸ்டர் ஹாப்பி ஈஸ்டர், ஏன் ஈஸ்டர்னே தெரியாது. இருளை வெளிச்சமாக்கணும். அதான் ஒரு மேய்ப்பனுடைய வேலை. பிரியமானவர்களே, இப்போ ஒரு இந்து பூசாரி, அவங்க செய்கிற வேலை என்ன தெரியுமா? தீபாராதனை. அங்கே சாமி இருட்டில் இருக்கு, இவன் போகிறான், வரிசையாக போனோன்னா அந்த தீபத்தை வச்சு அந்த முகத்தை காட்டுறான். அவங்க பார்த்து முடிக்கல, சொல்லன்னு தள்ளி விட்டுறான். தரிசனம் பார்த்துட்டேன். ஐயா, இருளில் இருக்கிற அந்த சாமியினுடைய அந்த மூர்த்தியினுடைய முகத்தை காட்டுகிறானே, அவன் தான் பூசாரி. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுகிறவர்கள் தான் மேய்ப்பர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள். காட்டி கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, இதுதான் ஈஸ்டரா, எனக்கு தெரியாத, ஈஸ்டர் தான் அஸ்டார்ட்டையா, ஐயையோ தெரியாமலாம் நான் அந்நிய தேவதையின் பேரை ஹாப்பி ஈஸ்டர்னு சொல்லிட்டு இருந்தேன், யாருமே சொல்லலையே, ஐயையோ. அதான் நடத்துறதுங்க, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காட்டணும். இயேசு சொன்னார், 3 இரவு 3 பகல் மனுஷகுமாரன் பூமியின் தாழ்விடங்களில் யோனாவை போல இருப்பாருன்னாரு. அதான் அடையாளம்.
வேறு வேறு அடையாளம் கிடையாதுடா, போங்கடா டேஷ் பசங்களா, அடையாளமாக கேட்குறீங்க, அடையாளம் இதாண்டா அடையாளம்னாரு. உங்கள் இயேசு கிறிஸ்து 2 இரவு 1 பகல் தான் இருக்கிறப்ப அவரில் இவர். முஸ்லீம் கேட்குறான், இந்து கேட்குறான், யார் காரணம்? வெள்ளிக்கிழமை இயேசு செத்தார்னு பாட்டு பாடிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அல்லேலூயா உயிர் தெழுந்தாருன்னு பாடுறது நம்ம தானே காரணம். வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணுற, வெள்ளி ஒரு இரவு, சனி ஒரு பகல், சனி ஒரு இரவு, 2 இரவு 1 பகல், 36 மணி நேரத்தில் இயேசு வெளியே வந்துட்டாருங்கிற. இயேசு சொன்னார் 72 மணி நேரம்னாரு. யோனா கதையை யூதர்கள் நம்புகிறாங்க 72 மணி நேரம் என்று, முகமதிகள் நம்புகிறாங்க 72 மணி நேரம் என்று. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் ஆராதிக்கிற கிறிஸ்து வெறும் 36 மணி நேரம் தான் இருந்தார். ஒன்று அந்த கதை பொய்யாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர் சொன்னது பொய்யாக இருக்க வேண்டும். அவர் சொன்னது பொய்யாக இருக்க முடியாது என்றால் இந்த கதை புனையப்பட்டது. அதான லாஜிக். என்ன நடத்துகிறோம்? எல்லாரும் ஈஸ்டர் கொண்டாடுறாங்க, நானும் கொண்டாடிட்டு போகிறேன். கிறிஸ்மஸை பற்றி ஒரு ஊழியக்காரர் ஓப்பனாக சொன்ன அன்னைக்கு தான் க்ரௌடு வரும், அன்னைக்கு தான் மேக்சிமம் இன்கம், கூலியாள். ஏன் கிறிஸ்மஸ் ஆறாது? அன்னைக்கு தான் மேக்சிமம் க்ரௌடு வரும், அன்னைக்கு தான் மேக்சிமம் இன்கம் இருக்கும். யார் மேய்ப்பன், யார் கூலிக்காரன்? இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அந்த இருளை வெளிச்சமாக்க தெரிந்தால் நீ நடத்துகிறவன். அவனை இருளிலே வைத்துக்கொண்டு ஆதாயத்தை தேடுவாயானால் நீ கூலிக்காரன். சிம்பிள் டெஃபினிஷன். என்ன செய்யறாரு? அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கவும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். கோணலா இருக்கிறத ஸ்ட்ரைட் பண்ணணும். கோணலா இருக்கு, குறுக்கடா இருக்கு. ஐயா கேட்டாங்களா, ஆபிரகாம் நகை கொடுத்தானே, தாவீது கெட்டு கொண்டாட்டி இருந்தது, கேட்ட இன்னும் தருவேன் ஆண்டவரே சொன்னார். ஸ்ட்ரைட் ஆக்குங்க. இல்லை, ஆண்டவர் படைக்கும் போது ஆதாமுக்கு ஒரு ஏவாளை தான் படைத்தார். அவர்கிட்ட ஆவி ஏராளமாக இருந்ததே, ஒருவனுக்கு ஒருத்தியை தானே படைத்தார். உடல் அமைப்பில் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு மட்டும்தானே சேர முடியும். சொல்லிக் கொடுங்க. கோணலானவைகளை செவ்வையும் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அதாங்க மேய்ப்பேன், கைவிடக்கூடாது. அவர்களை கைவிடாதிருப்பேன். ஏசாயா 49:9-10. கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். இதுதான் ஒரு நல்ல மேய்ப்பன் என்று பார்க்கிறோம். இருளில் இருக்கிறவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு போகணும், எல்லா சூழ்நிலையும் அவளை நடத்தணும், அவங்ககிட்ட தாகத்தை தீர்க்கணும், பேர் சொல்லி அழிந்திருக்கணும், வாசல் வழியாக வரணும். அந்த வாசல் என்னது? ஏசு. ஏசுன்னா நானே வாசல்னார். அந்த இயேசு மூலமாக ஊழியத்துக்கு வந்திருக்கணும். சோரேறி குச்சி வர முடியும். யாரோ ஒருத்தர் ஆர்டினேஷன் கொடுத்தனால யாரும் ஊழியக்காரங்களாக மாட்டோம். சுந்தரே சொன்ன திரும்ப திரும்ப சொல்கிறேன், நாங்கள் படித்தது அங்கே தானே. உன்னை ஆண்டவர் பிரித்தெடுப்பதினாலே நான் கைகளை வைத்து அதை ஆர்டின் பண்ணுறேன். நான் கைகளை வைப்பதினாலே நீ ஆர்டின் ஆக மாட்டாய். ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறபடினாலே நான் கைகளை வைத்து பிரித்தெடுக்கிறேன். ஊழியக்காரன் கையில் என்ன மேஜிக் பவர்? அது ஊழியக்காரன் கை வச்சு ஜோமன் சர்டிஃபிகேட் கொடுத்தா ஊழியக்காரர் ஆயிடுவோமா? இல்லையே. அவர் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். பவுலையும் பர்னபாவையும் நான் தெரிந்து கொண்ட ஊழியத்துக்கு அனுப்புங்கன்னு அவர் சொல்லும்போது அவர்கள் அவர் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி பிரித்து விட்டார்கள். சூஸ் பண்ணது யார்? அவர். வெளிப்படுத்தினது யார்? அவர். அவர் மூப்பர்கள் கையில் வச்சு ஜெபம் பண்ணி பிரித்து விட்டாங்க. நம்ம ஒருவரை பிரித்து விடுவதனாலே அவர்கள் ஊழியக்காரராக மாறிவிட மாட்டார்கள். மத்தேயு 9:36.
அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால், அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்கள். யாரு சிதறடிச்சா? அவ சிதறடிச்சாங்கன்னா ஏதோ ஒரு தொழுவத்திலிருந்து விரட்டி விட்டப்பட்டிருக்காங்க. இந்த ஆடுகள் ஒரு தொழுவத்திலிருந்து விரட்டி விடப்பட்டிருக்கு. காட்டில் இருந்து இல்லை, எங்கேயோ இருந்து சிதறடிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல லீடர் இல்லை, எப்படியோ சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆடுகளுக்காக அவர் மனம் உருகிறார். இவங்களை அறுத்தெடுக்கணும், களஞ்சியத்தில் சேர்க்கணும், ஜெபம் பண்ணணும். அவர் காரியமாக நம்ம புறப்பட்டு போகணும். பிரியமானவர்களே, யோசித்து பார்த்தேன். இன்றைக்கு குறிப்பாக இப்போ இந்த பெந்தைகோஸ்து சபைகள் உருவாகி அதிகமாக ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டு ஒரு 100 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்படிப்பட்ட எஸ்டாப்ளிஷ் சர்ச்சஸ் வந்து ஒரு 60-70 வருஷம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. கொஞ்ச நாளைக்கு முன்னால், ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால், ஆடுகள் இல்லாத மேய்ப்பர்கள். இயேசு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்த்து வருத்தப்பட்டார். இன்றைக்கு என்ன சூழ்நிலை? ஆடுகள் இல்லாத மேய்ப்பர்கள். பாஸ்டர்னு ஒரு டைட்டில் போட்டுக்கிறாங்க, பாஸ்டர் சோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சபை எங்கே இருக்கும்? சபைலாம் இல்லைங்க. அப்போ மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் சிலர் எப்படி இருக்காங்க? ஆடுகள் இல்லாத மேய்ப்பர்களாக இருக்காங்க. சபைகளை பாஸ்டர்னு சொல்லிக்குவாங்க. இன்றைக்கி அதே தாண்டி அப்போஸ்தலர்கள் ஆகிட்டாங்க. அவங்களுக்குன்னு சபையில், அப்போஸ்தலர்களுக்கு எந்த சபையும் சேர்ந்தவங்க கிடையாது. அப்போஸ்தலர்கள் எந்த சபையும் சேர்ந்தவங்க கிடையாது. அப்போ ஸ்தல சபைங்கிறது யாருடைய தீர்மானம்? இன்றைக்கி நிறைய பேர் நாங்கள் வீட்டிலேயே ஜெபம் பண்ணுறோம். வேதனையாக இருக்கு. சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாதுன்னு இருக்கு. சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாதுன்னு இருக்கு. நாங்கள் வீட்டிலேயே ஜெபம் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஃபேமிலியில் ஜெபிக்கிறோம். வீடுகள் தோறும் அவங்க அப்பம் பெற்று நாங்களே ஜெபம் பண்ணி தோசையை பெற்று சாப்பிட்டுக்குவோம். ஜெபம் பண்ணி தோசையை பெற்று சாப்பிட்டுக்குவோம். ஒரு முற்றிலும் வேறுபட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய கண்களுக்கு முன்பாக உருவாயிருக்குது. ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்காங்க, ஆடுகள் சிதறடிக்கப்பட்டிருக்கு. சில வசனங்களை உங்களை சுட்டி காட்டுகிறேன். எரேமியா 50:6 வாசியுங்கள். என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற யாருங்க சிதற பண்ணா? அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். அலைஞ்சிட்டு கிடக்கிறாங்க. இந்த சபையா அந்த சபையா, அங்கே போகவா. அவர்கள் மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள். ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபை. ஆண்டவர் யாரையாவது நடத்துவாரானா? நான் அது தவறுன்னு சொல்ல. ஆண்டவருக்கும் அவருக்கு உரியது. ஆனால் சபை என்பது நாம் தெரிந்து கொள்வதல்ல, ஆண்டவர் நடத்துவது. ஆண்டவர் நடத்துவது என் ஸ்பிரிட்டில் தெரியும். ஒரு மலையிலிருந்து மறுமலை, பைபிளில் இருக்க தான் வாசிக்கிறேன். அவர்கள் மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணினார். நடக்கா இல்லையா? ஆடுகள் ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போயிட்டுருக்குது. பிரியமானவர்களே,
ஒரு நாள் ஒரு ஐயா வந்தார், 27 மொழி தெரியும்னார், ஆங்கிலம் சரளமாக பேசுகிறார். பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் நம்ம தலைவர்களெல்லாம் பேர் சொல்லி சொல்கிறார். நான் பேர் சொல்ல விரும்பலை. நேற்று இவரை பார்த்தேன், அப்புறம் இவரை பார்த்தேன். அந்த சரி நான் பேர் சொல்ல விளங்குறதுக்காக நான் நேற்று இது பால் பார்த்தேன், அப்புறம் சாம் பார்த்தேன். அப்படின்னா அவர் பால் தினகரனை பார்த்தாரா, ஐயா சாம்சனத்தை பார்த்தாரா, அழகாக சொல்கிறார். பால் பார்த்தேன், சாம் பார்த்தேன், நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இவ்வளோ பெரிய ஆட்களுடைய என்னை பற்றி கேள்விப்பட்டார் தெரியாத யாரோ சொல்லியிருக்கான் பாருங்கள். வந்தவர் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டார், ரொம்ப இங்கிலீஷ் க்ரீக் தெரியுமா, ஹீப்ரு தெரியுமா, என்னென்னமோ பாஷைகளை சொல்கிறார், 27 பாஷை தெரியுமா, பட்டான்னு பேசுகிறார். கேட்டேன், பிரதர் நீங்கள் இவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் எந்த சபைன்னு கேட்டேன். நான் அதுக்காக தான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்னாரு. அதுக்காக ஜெபிக்க சொன்னார் ஆண்டவர்னு கேட்டேன். எந்த சபைக்கு போகணும்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் சொன்னேன் ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் குறும்புக்காரன், என்னை மன்னிச்சிக்கோங்கன்னு அவர்கிட்ட சொன்னேன். கழுதை தன் முன்னணியை அறியும்னு இருக்குது, அந்த மூலக்கூடையே நமக்கு இல்லைன்னு. கழுதை தன் முன்னணியை அறியும், கழுதை ஜபிக்கிறா என் முன்னணி எதுன்னு. அதுக்கு ஒரு இன்ட்யூஷன், ஒரு உள்ளுணர்வு இருக்குது. ஒரு குருவி பறக்குது, இறை தேடி பறந்து போகுது, சாயந்தரம் வருது, ஏதோ பக்கத்தில் இருக்கிற ஒரு கூட்டுக்கு போகுதா, ரொம்ப தூரம் எனக்கு போக முடியலை, இது பக்கத்தில் இங்கே ஒரு கூடு இருக்குது, இங்கே நைட்டில் ஸ்டே பண்ணிக்கிறேன்னு போகுதா? ஒரு குருவி போகுமா? எவ்வளோ தூரமானாலும் பறந்து 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 ஏதோ ஒரு மரக்கிளையில் இருக்கிற அதனுடைய கூட்டை தேடி வருதே. அந்த குருவிக்கு இருக்கிற மூளை கூட ஒரு விசுவாசிக்கலன்னா எல்லாம் மனுஷனே இல்லையே. உன் சபை எதுன்னு உனக்கு தெரியாதா? ஆண்டவர் உணர்த்து இல்லையா? ஆண்டவரே உங்களை வேறு இடத்துக்கு நடத்தலாம். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வேலை விஷயமா எங்கேயோ போகிறோம், ஊழியத்தின் நிமித்தமாக, சத்தியத்தின் நிமித்தமாக. மார்ட்டின் லூதர் வெளியே வரும் முன்பாக அத்தனை படிக்கட்டுகள் எனக்கு எண்ணிக்கை மறந்துடுச்சு. முழங்கார் படிக்கிட்டு அந்த முழங்கால்லையே அந்த படிக்கட்டுகளில் ஏறி போய் அந்த சந்தேகத்தை கேட்குறாரு குருட்ட. இப்படிலாம் இருக்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. ஒரு சத்தியத்தில் வேறுபடுது, அந்த சத்தியம் வேறு. ஆண்டு வசனம் வெளிச்சம் தர்றாரு, அந்த இடத்த விட்டு வெளியே வர்றாரு. சிலலாம் இது பக்கத்தில் இருக்குது. அது இந்த பார்வோனி நாவி ஏன் தூரம் போகணும், பக்கத்திலே பலியிட்டு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்ல, நான் காட்டுற மலையில் பலியிடு. எத்தனையோ மலை, 3 இரவு 3 பகல் நடக்கிறாரு அங்கே ஒரு மலை. இதுதான் அவர் எப்படி ஸ்பிரிட்டில் தெரியுது, எப்படி தெரியுன்னு தெரியல. இதுதான் ஆண்டவர் குறித்த மலை. வேறு எங்கேயோ அவர் பலியிட்டு இருந்தால் ஈசாக்கு செத்து போயிருப்பான். ஆனால் ஆண்டவர் குறித்த மலையில் ஈசாக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆடு இருந்தது. அதான் ரகசியம். எல்லா பள்ளிக்கூடத்துலையும் ஏபிசி சொல்லிக் கொடுக்குறாங்க, எல்லா பள்ளிக்கூடத்துலையும் பாபா பிளாக் ஷீப் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த வாரம் ஒரு பள்ளிக்கூடம், அடுத்த வாரம் ஒரு பள்ளிக்கூடம் அனுப்புகிறாங்க. எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தோமோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. வீடு மாறி போயிட்டாங்க, வெளியூருக்கு போயிட்டாங்க, பள்ளிக்கூடம் மாற்றுறாங்க. வாரம் மாற்றுவாங்களா யாராவது? இல்லை வாரம் ஜெபம் பண்ணுவாங்களா? இல்லை டெய்லி இன்றைக்கு என் மகனை எந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவது? ஆண்டவரே நீர் என்னை நடத்தும். பிரியமானவர்கள், பள்ளி என்ற பெயரே சபை கொடுகைக்கு வந்த பெயர் தான் அது. இவங்க மேய்ப்பர்களால் சிதறடிக்கப்பட்டு ஒரு மலையிலிருந்து ஒரு மலைக்கு போகிறார்கள். தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். எனக்கு கர்த்தர் குறித்த இடம் எதுன்னு மறந்துட்டாங்க. பைபிளில் போட்டிருக்கு. இன்றைக்கு ஒரு நிலைமை அப்படி இருக்கு. எரேமியா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. ஏன் மெய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள். பைபிளில் போட்டிருக்கீங்க, தயவுசெய்து என்ன மறைக்காதீங்க. மேய்ப்பர்கள் மிருக குணம் உள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய் அவர்கள் மந்தை எல்லாம் சிதறடிக்கப்பட்டது. ஏன் சிதறடிக்கப்பட்டது?
யார் சிதறடிச்சா? மேய்ப்பர்கள். சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை பார்த்து ஆண்டவர் மனதுருகினார். யார் சிதறடிச்சது? இவங்க கர்த்தரை தேடாமற் போனார்கள். மந்தை சிதறடிக்கப்பட்டது. இன்றைக்கு இது உண்மையா இல்லையா? நான் பைபிளில் தான் வாசிக்கிறேன்னா இல்லை வேற சொந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன்னா? கொடுமைங்க. எரேமியா 13:17 வாசிங்க. நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமையின் நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். எது நிமித்தமா? நம்முடைய பெருமையின் நிமித்தமா, நம்முடைய பெருமையின் நிமித்தம். மேய்ப்பன் கர்த்தருடைய சத்தத்தை கேளாமற் போனது நிமித்தமாய், மேய்ப்பன் கூலிக்காரனாய் இருக்கிறது நிமித்தமாய் மந்த சிதறடிக்கப்படுது. அப்போ அவன் நல்ல மேய்ப்பன் வேணும். ஆண்டவரே, இன்றைக்கு சபை ஐக்கியம் இல்லாமல் இருக்க வேண்டாம், நல்ல ஒரு மேய்ப்பனிடத்தில் கொண்டு போன்னு ஜெபிங்க, ஜெபிங்க. அந்த 8:36 ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர்கள் மனதுருகி அவங்கள பார்த்து அறுப்புக்கு எஜமான இடத்துல அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னார். வேண்டிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, சில ஊழியர்களுடைய பெருமையின் நிமித்தம், சில ஊழியர்கள் உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத நிமித்தம், சில ஊழியர்கள் இருளை வெளிச்சமாக்காத நிமித்தம் இன்றைக்கி ஜனம் செதறி கிடக்காங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு நல்ல மேய்ப்பரை கட்டளையிடும், நல்ல தொழுவத்துக்கு அவங்கள கொண்டு போ. நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எசேக்கியேலில் ஒரு நீண்ட பகுதியை வாசிக்க போகிறேன். 2 நீண்ட பகுதிகள். எசேக்கியேல் 34 1 வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. இன்றைக்கி இதெல்லாம் முதல்ல தலைப்பாக கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே ஒரு செய்தி கொடுத்தேன். தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம். முன்பு தொடர்ந்து வர்றவங்களுக்கு அது நினைவு இருக்கலாம். தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைன்னு இங்கே ஒரு வசனம் இருக்குது. மேய்ப்பர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. மேய்ப்பர்களுக்கு விரோதமாக பேசு, கர்த்தருடைய வார்த்தையை பேசு. மேய்ப்பர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ. தங்களையே மேய்க்கிற, தங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காகவே ஊழியம் செய்கிற கிறிஸ்துவின் மேய்ப்பர்களுக்கு ஐயோ. மேய்ப்பர் மந்தையை அல்லவா மேய்க்க வேண்டும்? நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொழுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமற் போகிறீர்கள். பிரியமானவர்களே, நான் ஒரு நாள் ஒரு ஐயா ஒரு தவறான உபதேசத்தை சொல்லும்போது நான் சொன்ன வார்த்தை தான். ஒரு திருமணம் சொல்லிடுறேன், இப்போ சொல்லியிருப்பேன் முன்னாலே. ஒரு திருமணம் அந்த ஐயா நடத்துகிறாங்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு 89, 90 அந்த பீரியடாக இருக்கும். அவங்க நடத்துகிறாங்க, நான் செய்தி கொடுக்குறேன். சாப்பிட உட்காந்தோம். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டின மாதிரி சாப்பிட உட்காந்த நேரத்தில் அவர் வாயை தந்துக்கிட்டு, இப்போல்லாம் தாலி கட்டினா நான் ஒன்றும் சொல்கிறது இல்லைன்னாரு. ஒரு எம்ஜிஆர் படம் உண்டு, தாய்மொழியில் கட்டின தாலின்னு. நான் சொன்னேன், தாய்மொழியில் கட்டின தாலின்னு என் பின்னால் போய் தாலி கட்டணும், தப்பு இல்லைன்னா நம்மளே செய்யலாமேன்னு. இல்லை, எனக்கு தப்பாக தெரியலைன்னாரு. தப்பாக தெரியலைன்னா அவங்க மனைவியை நான் அக்கான்னு சொல்லுவேன். என்னோட ரொம்ப மூத்த பெரிய ஊழியக்கார். தப்பாக தெரியலன்னா அக்காவுக்கு தாலி கட்டிட்டீங்களான்னு. சீ அப்படின்னாரு. எங்கள் ஊருக்கார், எங்கள் ஊரில் சீனா மனித கழிவு தான் சீன்னு சொல்லுவோம். அவர் சீனோன்னே எனக்கு சுரீன்னு ஆயிட்டு. உங்களுக்கு சீ, உங்கள் பொண்டாட்டிக்கு சீ, அந்த சீயை எடுத்து நமக்கு வாக்கரிசி போடுறான்னு. அவன் கழுத்தில் பூசிக்கிட்டாலும் தப்பு இல்லை, அவன் கையில் பூசிக்கிட்டாலும் தப்பு இல்லை, வாயில் பூசிக்கிட்டாலும் தப்பு இல்லைம்பிங்களா? ஏன்னா என்னப்பா இப்படி கோவப்படுறீங்க? என்ன தம்பி இப்படி? ஆமாப்பாண்ணே,
நான் போட்டிருக்கிற சட்டை அவன் தர்ற காசு. நான் போட்டிருக்கேனே ஒரு விசுவாசி எடுத்து கொடுத்த சட்டை. நான் திங்கிற சோறு அவன் கொடுக்குற காசு. எனக்கு சீ அப்படின்னு தெரியுமானா அவனுக்கு நான் சீன்னு சொல்லுவேன். எனக்கு நல்லதுன்னு தெரியுமானா அவனுக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். நீ ரொம்ப கோவப்படுறீங்க. இல்லை பாஸ்டர், இல்லையா, எனக்கு அவன் வாக்கரிசி போடுறான், எனக்கு தப்புன்னு தெரியுது, நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? அன்றைக்கு ஆரம்பித்து தான் இந்த நகை அலங்காரத்தை பற்றி ஆராய்ச்சி. கிட்டத்தட்ட 60 மணி நேரத்துக்கு மேலாக நான் அதை படித்து, வேதத்திலிருந்து, உலக வரலாற்று நூல்களிலிருந்து, ஆன்மீக நூல்களிலிருந்து, சில இந்து சடங்குகளிலிருந்து தான் அந்த நகையை பற்றி படித்தேன். அதுக்கு அச்சாரம் போட்டவர் அந்த ஐயா தான். பிரியமானவர்களே, நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த நெய்யை சாப்பிட்றீங்க, அந்த ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்றீங்க, கொளுத்ததை அழிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமற் போகிறீர்கள். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும், காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறண்டு போயின. அவங்களுக்கு ஒரு சபை இருக்கும், அங்கே ஒரு பாஸ்டர் இருப்பார். ஆனால் உண்மையாய் அவர்களை மேய்க்கக்கூடிய, புல்லுள்ள இடங்களில் மேய்க்கக்கூடிய, இருளை வெளிச்சமாக்கக்கூடிய, கோணலை செம்மையாக்கக்கூடிய ஒரு மேய்ப்பன் இல்லாததினாலே அவர்கள் சிதறுண்டு போனார்கள். அதன் விளைவுதான். ஏன் சிதறுண்டு போனாங்க? ஏன் சிதறுண்டு போனாங்க? அந்த நெய்யை சாப்பிட்றோம், அந்த கொழுப்பை சாப்பிட்றோம், அந்த உரோமத்தை உடுப்பாக்குறோம், அவங்களுக்கு இருளை வெளிச்சமாக்க முடியலை. சிதறுண்டு போனாங்க ஐயா, சிதறுண்டு போனாங்க. வாசிங்க. மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின, சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. யார் யாரோ பிடிச்சிட்டு போயிடுறாங்க, கூலி ஆள் பிடிச்சிட்டு போயிடுறான், ஆட்டுத்தோலை போத்த ஓநாய்கள் பிடிச்சிட்டு போயிடுது. மேய்ப்பெல்லாமல் அலையிறாங்க, எங்கே வான்னு பூசாரி கூப்பிட்டு போயிடுறான். நடக்கா இல்லையா? வாசிங்க. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு, பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. இப்போ திரும்ப சுந்தரையாது எனக்கு தெரிஞ்சதாக தாங்க, மன்னிச்சுக்கோங்க. அடிக்கடி சொல்லுவார், வந்த ஆட்டை கட்டுறதும் இல்லை, போன ஆட்டை தேடுறதும் இல்லை. 25,000 பேர் வர்றாங்க ஐயா. எங்கே வந்த ஆட்டை கட்ட முடியும், போன ஆட்டை தேட முடியும்? விசாரிக்க முடியுமா? பேர் சொல்லி ஜெபிக்க முடியுமா? ஆரோன் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்போது இஸ்ரவேலின் நாமங்களை தன் நெஞ்சிலே தரித்திருக்க வேண்டும். அவன் தோள்பட்டையில் இஸ்ரவேலின் நாமங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும், அந்த கற்கள். இப்போ நம்ம ஜெபித்துக்கு போகும்போது விசுவாசிகளை பெயர் சொல்லி ஜெபிக்க வேண்டாமா? அவங்க நிலைமை அறிந்திருக்க வேண்டாமா? காட்டு மிருகம் சாப்பிட்டுட்டு போகுது, அவனை எங்கேயோ போய் மாட்டிக்கிறாங்க. காரணம் யாரு? நம்ம சிதறடிச்சனால. போனதை விசாரிக்கவும் ஆள் இல்லை, தேடவும் ஆள் இல்லை. ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகினா ஏதோ கவிட்டு போகுது. சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். எங்க போய் லேண்ட் வாங்கலாம், எங்க இன்னும் பொருள் வாங்கலாம், இன்னும் எப்படி பெரிய வாகனங்களை வாங்கலாம், இன்னும் எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டலாம், எத்தனை பேர் உட்கார்ற மாதிரி ஆடிட்டோரியம் கட்டலாம். வாசிங்க. ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு மேய்ப்பர்
இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி, என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாய் இராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல, நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி, அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிடத்திலிருந்து சேரவும் பண்ணி. அதாவது அவருடைய சிறையிருப்பிலிருந்து திருப்பி விலக்கி சொல்ல நேரம் இல்லை. அவங்க பாபிலோன் அங்கே இஸ்ரேலை பற்றி சிறைப்பட்டு போயிருக்காங்க. அவங்க சிறையிருப்பில் கண்டிப்பாக சிதறி இருக்கிற ஆடுகள் இன்றைக்கு நம்ம சபைகளிலிருந்து சிதறி போய் உலகத்துக்குள்ளே சிறையிருப்பு, உலக அலங்காரத்துக்குள்ளே போயிட்டாங்க, உலக வேஷத்துக்குள்ளே போயிட்டாங்க. என்ன சொல்கிறாரு? சிறையிருப்பிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி சேர பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். கண்டிப்பாக இந்த சிதறி இருக்கிற ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சலை கட்டளையிடுவார். இன்றைக்கு அவருடைய மேய்ப்பரிடத்தில் அவர் கொண்டு போய் விடுவார். அவர் பிரதான மேய்ப்பனாக இருப்பார். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். வாசிங்க. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். நல்ல உயர்ந்த மலை. பிரியமானவர்களே, எருசலேம் என்னும் குமாரத்தி உரத்த சத்தமிடுவாள். சியோன் என்னும் குமாரத்தி உயர்ந்த மலையின் மேல் ஏறுவாள். சியோன் சுவிசேஷி, எருசலேம் என்னும் சுவிசேஷி. நல்ல சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிற உயர்ந்த தொழுவத்தினிடத்திலே கொண்டு போய் விடுவார். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன். என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். என்ன ஆகுது? நிறைய சபையில் உள்ள ஒரு பிரச்சனை, மேய்ப்பன் சிதறடிக்கிற காரணம் ஆட்டுக்கும் பிரச்சனை வந்துடுது. பலத்தாடு, கொழுத்தாடு இந்த பலவீனமான ஆடுகளை முட்டி தள்ளுது. இந்த மேய்ப்பன் என்ன பண்ணிடுறான்? அந்த முரட்டு ஆடுகள் பக்கத்தில் நின்றுக்கிறான். அவன் நல்ல பெரிய மாதம் 1 லட்ச ரூபா தசமபாகம் கொடுக்கான். 2 பண்டட்டிக்காரன் சொல்ல பயப்படுறான். இவன் சொன்னால் சபையை விட்டு போயிடுவான். அவனை பிரியப்படுத்த இவன் 2 பண்டாட்டி வச்சுக்கிட்டான். அவன் தானே பாஸ்டர் அப்படி இருக்கான்னு தெரியும். நம்மை போலவே பாஸ்டரும் இருப்பார். நான் நடக்குது. ஒரு கேஸ் வந்துச்சுங்க, எங்கே நான் சொல்ல மாட்டேன். அந்த பாஸ்டர் மேலே இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டேஷனில் சொல்கிறார். அந்த பாஸ்டர், பெந்தைகோஸ்த பாஸ்டர், நாங்கள் விதவைகளுக்கு வாழ்வளிக்கிறோம். ஏன் அந்த பொண்ணு இப்படி 2வது பண்டாட்டியாக கட்டிக்கிட்ட? 2வது பண்டாட்டில் 3வது பண்டாட்டியாக செத்துக்கிட்டார். அதில் 2க்கு 3 கடையில் பிரச்சனை வந்து கேஸ் ஆகி போச்சு. பெந்தைகோஸ்த பாஸ்டர் ஸ்டேஷனில் சொல்கிறாரு, நாங்கள் வாழ்வளிக்கிறோம். ஏசப்பா, விதவைகளுக்கு வாழ்வளிக்கிறார். என்ன பரந்த மனசப்பா, என்னத்தை சொல்ல விஷயமானது. அதனால் என்ன அந்த ஆட்டுக்கும் பிரச்சனை. அதில் மேய்ப்பர்கள், கள்ள மேய்ப்பர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த பலத்த ஆடுகள் பக்கம் நின்றுறாங்க. வாசிங்க. நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? இந்த ஆடுகள் மற்ற ஆடுகளை காலால் மேய்ச்சலை மிதிக்குது.
தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாய் இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். இந்த ஊழியக்காரன் நியாயம் தீர்க்க விட்டுட்டார். ஆண்டவர் சொல்ல, இந்த கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் இடையில நானே நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினாலே. அழகா டிராமாட்டிக்கா இருக்கு பாருங்க. எப்படி செய்யறாங்களா, அழகா இருக்கு பாருங்க. திரும்ப வாசிங்க. நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதறப்பட்டவங்கன்னு ஒன்னொன்னா பார்க்குறேன். எப்படியெல்லாம் சிதறப்பட்டிருக்காங்க. பாஸ்டருடைய பெருமையினால, பாஸ்டர் கூலி ஆளாக இருக்கிறதுனால, பாஸ்டர் இருளை வெளிச்சமாக்காததுனால, இப்படி பல காரியங்களை. இன்னொரு காரியம் எப்படி சிதறப்படுறாங்க, ஆடு சண்டை போட்டுக்கிட்டு. இந்த பலத்த ஆடு இந்த இளைச்ச ஆடை முட்டும் போதே கொஞ்சம் பலத்த ஆடை நம்ம கண்டிக்கணும்ல. பைசா போயிடும்னு பயப்பட்டோம்னா கண்டிக்காமல் விட்டுட்டோம். இல்லை, அது கொஞ்சம் கட்டி போடணும். அது முட்டி செதற பண்ணுது. எப்படி முட்டுதான், அவைகளை பக்கத்தினாலும் ஒரு இடி, இப்படி ஒரு இடி பக்கத்தினால உள்ளே வரும்போதே ஒரு கமெண்ட்டு, ஒரு வசைச்சொல். நான் பொண்ணுங்க திணிச்சாக்க மேரேஜ் ஆகலையா, இன்விடேஷன் கொடுத்தா போகிறேன். இப்போ என்ன கேள்வி அது? இதுக்குன்னே சிலது சபையில் இருக்கும். வர கல்யாணம் ஆகி 2 மாதம் என்ன ஒன்றும் சொல்லாமல் இருக்க, நீ சீமந்தம் வைக்க போகிற? அடா பேய் மகளை விசாரிக்க ஆகலாம். என்ன நீ ஒன்றும் சொல்லாமல் இருக்க? ஒரு பையன் வெள்ளூரில் வேலை பார்க்கான். ஒரு நாள் கண்டு அழுதுகிட்டு இருக்கான். என்னன்னா, அவன் சிஸ்டருக்கு கல்யாணம் ஆகலை. அங்கிள், நான் வந்தோடனே கேட்குறேங்க, அங்கிள் உங்கள் அக்காவை பற்றி நீ ஒன்றுமே செய்யாமல் இருக்கேன். நான் என்ன அங்கிள் செய்ய? எனக்கு சபைக்கு வரவே இஷ்டம் இல்லை. அவன் வந்தேன். என்ன உங்கள் அக்காவுக்கு நீ ஒன்றும் செய்யலையா? இவ்வளோ அக்கறை இருக்க, நீ ஒன்று பார்த்துட்டு வாயேன். யாரையாவது எப்படியாவது சைடில் இடிக்கணும். இன்னொரு பையன் கல்யாணம் ஆகிருப்பான். சும்மா கோயிலுக்கு வர்றவங்க இவங்க, என்ன சிஸ்டர் முகம் வாடலாக இருக்கு, பையன் கவனிக்கிறது இல்லையோ, ஒரு பிட்டு போடுவாங்க. பிசாசு நட்டுனவங்க அவங்கெல்லாம். எல்லார் மனசையும் உடைச்சிருங்க. பசுன்னு ஜோம் பண்ணுவார். ஆண்டவரே திருத்தம் இல்லைன்னா துரத்தும், ஆண்டவரே திருத்தம் இல்லைன்னா துரத்தும். அப்போ எனக்கு அந்த ஜபம் பிடிக்காது. எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா, when I say my father was right, my son says I am wrong அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு அவர் செய்து தப்புன்னு நினச்சேன். இப்போ அந்த ஜபத்தை விட ஒரு நல்ல ஜபமே எனக்கு தெரியலை. ஜபம் பண்ணி சிலதை துரத்தவும் செஞ்சிடுறாரு ஆண்டவர், சிலதை திருத்துவார். பக்கத்தில் இடிக்குதான், பக்கத்திலும் அப்புறம் முன்னும் தொடையினாலும். அப்படி முன்னந்தொடைய காலை வச்சு டொக்குன்னு ஒரு தட்டு தட்டுறது. முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடினாலே. கொம்பு பெருமையை காட்டுது. கொம்புகளை கொண்டு முட்டுகிறதுனாலே நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். இந்த ஆட்டுக்கு அவர் பார்த்துக்குவார். ஆனால் இந்த ஆடு இப்படியே நீங்கள் பலமே கொளுத்ததை நீங்கள் அடிக்கலை, கொளுத்ததை நீங்கள் கண்டிக்கலை, கொளுத்ததை நீங்கள் கட்டி போடலை. இப்படி பேசாதீங்க சிஸ்டர், இப்படி பேசாதீங்க பிரதர்னு சொல்ல தைரியம் இல்லை. ஏன்னா அதான் நிறைய தஸ்மபாகம் கொடுக்குற கேஸு. இன்றைக்கு ஆடுகள் சிதறப்படுது. எதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்டாக சொல்ல நான் தான் வாசிட்டு வரேன். எப்படியெல்லாம் ஆடுகள் சிதறப்படுது. பிரியமானவர்களே, எசேக்கியேல் 34:31 வாசியுங்கள். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இங்கே ஆடுகள் மந்தைகள் என்று சொல்லதெல்லாம் மனிதரை தான் குறிக்கி.
ஆமோஸ் 6ஆம் அதிகாரம். வேதத்தில் கொஞ்சம் தீர்க்கதரிசியுடைய வார்த்தை ஸ்ட்ராங்காக இருக்கும். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரப்படி செய்து தந்தத்தினால செய்த கட்டில்களில் படுத்து கொண்டு தங்கள் படுக்கையில் நல்ல சௌக்கியமாக சயனித்து, தவறான வார்த்தையாக மாத்திரமல்ல, நல்ல கையை காலை விரிச்சு அப்படி படுத்து கிடக்கிறதையும் சொல்லலாம். சயனித்த நல்ல ஹாயாக படுத்து தங்கள் படுக்கைகளில் சௌக்கியமாய் சயனித்து ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டுத்தொழுவத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று, இன்னும் என்னென்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கலாம். ட்ரம்ஸ் வாங்கியாச்சு, கிட்டார் வாங்கியாச்சு, பேஸ் கிட்டார் வாங்கியாச்சு, கீபோர்டு வாங்கியாச்சு, அப்புறம் என்னெல்லாம் வாங்கலாம், என்னெல்லாம் பிஎஸ் சிஸ்டம் வைக்கலாம். எப்படி அந்த மியூசிக் அப்படியே கிளப்பில் இருந்த மாதிரி இருக்கணும், எப்படி நம்ம ஆர்கெஸ்ட்ராவை பெருசாக்கலாம், அப்படி நல்லா வாத்தியங்களெல்லாம் உண்டு பண்ணி, மதுபானம்னா நல்ல ஸ்வீட் ட்ரிங்க்ஸ்னு அர்த்தம். மதுபானம்னோடனே நீங்கள் இந்த இதை நினைக்கப்பட சாராய், அது இல்லை. மது என்றால் இனிப்பு பானங்களை குடித்து பிரியமானவர்கள், இன்றைக்குள்ள மேய்ப்பருடைய நிலை ஆமோஸில் மிக தெளிவாக நம்ம வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. தங்களுடைய மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டுத் தொழுவத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் திண்டு அவங்க நல்லா தம்பூர் வாசித்து பாடி, ட்ரம்ஸ் அடித்து கிட்டார் வாசித்து இருக்கா இல்லையா? பைபிளில் தானே நான் வாசிக்கிறேன். தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி நல்லா பெரிய பெரிய பாத்திரத்தில் நல்லா பாயாசம்லாம் சாப்பிட்டு வந்தே மேய்க்கலையே. எரேமியா 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மெய்ப்பர்களே அலறுங்கள், மந்தையில் பிரஸ்தாபமானவர்களே சாம்பலில் புரண்டு கதறுங்கள். நீங்கள் வெட்டப்படவும் சிதறடிக்கப்படவும் உங்கள் நாட்கள் நிறைவேறின. உச்சிதமான பாத்திரம் போல் விழுந்து நொறுங்குவீர்கள். மெய்ப்பர்கள் ஓடி போகிறதற்கும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் தப்பித்து கொள்ளுகிறதற்கும் இடமிராது. தங்கள் மேய்ச்சலை கர்த்தர் பாழாக்கினது நிமித்தம் மெய்ப்பர்கள் கூப்பிடுகிறதும் மந்தையில் பிரஸ்தாபமானவர்கள் அலறுகிறதுமான சத்தம் உண்டாகும். அவர்கள் சுகித்திருந்த தாபரங்கள் கர்த்தருடைய கோபத்தின் எரிச்சலாலே சங்காரமாயின. 23ஆம் அதிகாரம் குறித்து கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை. 9லிருந்து 40 வசனங்கள் இந்த ஊழியர்களை குறித்து, தீர்க்கதரிசிகளை குறித்து. பிரியமானவர்களே, உள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். 9லிருந்து 40 வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் வீட்டில் போய் பின்னால் இந்த வேத பகுதியை வாசித்து தியானித்து பாருங்கள். இன்றைக்குள்ள அநேக ஊழியர்களுடைய நிலைமையை நாம் நன்றாக அதில் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 39-40 வாசிங்க. ஆதலால் இதோ நான் உங்களை மறக்கவே மறந்து உங்களையும் நான் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு மறக்கப்படாத நித்திய நிந்தையையும் நித்திய லட்சையையும் உங்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக இடங்களில் பாஸ்டர் அப்படின்னு சொல்லவே வெட்கமான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. பாஸ்டர்னாலே தசம காணிக்க உருட்டு சேரவன், வேறு வேலை எதுவும் இல்லாமல் ஜனங்களை ஏமாற்றி காசு பிடுங்குறவன், ஜனங்களை கசக்கி புழிஞ்சு காசு வாங்கிட்டு அவன் சொகுசாக வாழ்கிறவன், ஆமஸில் போட்டுக்கல தந்த கட்டிலில் படுத்து வெளியேறப்பட்ட பரிமள தைலங்களை பூசிக்கிட்டு நல்லா ஸ்வீட் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு
இன்றைக்கு அந்த தொழில் ஒரு நிந்தையை நோக்கி போய் கொண்டிருக்குது. எழுதியிருக்குங்க, நிந்தை. அந்த காலத்துலேயே எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, போக்கத்துவம் வேலை போதக வேலைம்பாங்க. போக்கத்துவம் வேலை போதகம் வேலைம்பாங்க. ஸ்பர்ஜன் மிக அருமையான பிரசங்கியா, அவர் ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார், இன்றைக்கு இவர்கள் இந்த போதக வேலைக்கு வராமல் வேறு வேலைக்கு போயிருந்த இந்த மதிப்பு மரியாதை கிடைக்குமா, அந்த வருமானம் கிடைக்குமா? ஐயா ஐயான்னு சொல்லி எங்கள் பேக யாராவது தூக்குவாங்களா? மகிமையான வேலை இன்றைக்கு நிந்தைக்குரிய வேலையாக போயிடுச்சு. இன்றைக்கி நிறைய தன் பிள்ளைங்க பாஸ்டர் ஆகணுங்கிறாங்க, ஒரே நோக்கம், நிறைய பணம் கிடைக்கும், நிறைய பணம் கிடைக்கும். ஆத்துமா தான் செய்யணும், மிஷினரி ஆகணும், கத்தருக்கு ஊழியம் செய்யணுன்றல நல்ல வருமானம் உள்ள வேலை. பிரியமானவர்களே, 40வது வசனத்தை ஜெபத்தோடு கூட வாசிக்கிறேன். மறக்கப்படாத நித்திய நிந்தையும் நித்திய லட்சியம் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலை, ஒரு கால கட்டம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த ஊழியத்தை குறித்து, இந்த காரியங்களை குறித்து நீங்கள் இன்னும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எசேக்கியேலையும் ஒரு சில பகுதிகளை நான் குறித்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நம்ம வாசிக்க நமக்கு நேரம் போதாது. ஆனாலும் வீடுகளில் போய் உங்கள் கர்த்தர் தருகிற வேத பகுதிகளை தியானத்தோடு கூட வாசித்து பாருங்கள். நீங்களும் நானும் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு பிரியமான இந்த மேய்ப்பரின் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். நம்மை குறித்தும் கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட மந்தையை குறித்தும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசி. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். உங்களின் மூப்பருக்கு உடல் மூப்படும் கிறிஸ்துவின் பாடுகள் சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்வது என்ன சொல்கிறேன், நான் புத்தியாக தான் சொல்கிறேன்ப்பா. பேதுரு எழுதுகிறார், நான் ஒரு உங்களோட சேர்ந்து ஒரு பாஸ்டர் தானே நானும். ஒரு பேதர் சொல்ல, நானும் உங்களோட சேர்ந்து ஒரு எல்டர். நான் எல்டர்மா உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகளாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் வாசிங்க. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இதை இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு வாக்கு தத்தமாக எடுத்துக்கொள்வோம். இந்த கனமான ஊழியத்துக்கு கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறோம். எப்படியும் அந்த கனமான ஊழியத்துக்கு கர்த்தர் பிரித்து எடுத்திருக்கிறோம். சொல்லப்போனால் இப்போ தான் நான் இன்ட்ரொடக்ஷனை முடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். இதுதான் செய்தி. உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த உங்கள் மந்தையை குறித்தும் அவருடைய மந்தையை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்க. எப்படி எச்சரிக்கையாக இருக்கும்? நீங்கள் ஒரு சில குறிப்புகளை பார்க்குறோம், வாசியுங்க. 2ஆம் வசனம். உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் சபை நான் ஜெபிச்சு, ஐயோ சாபம், உங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? உங்களுக்காக நான் எவ்வளோ ஜெபிச்சிருக்கேன் தெரியுமா? உங்களுக்காக நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு தெரியுமா? பயங்கர சாபம் இதெல்லாம். அவர் ரத்தம் சிந்தினார், அவர் ரத்தத்தினால சம்பாதிச்சார். என்ன மேய்ப்பனா போஸ்டிங் போட்டிருக்காரு. நான் ஜெபிச்சதுனால, நான் உபவாசம் இருந்ததுனால, நான் நடந்ததுனால இந்த சபை உருவாயிருக்குமே. ஆனால் இயேசு மரித்தது வீண். இயேசு மரித்தது வீண்.
நான் நடந்ததுனால, நான் உபவாசித்ததுனால, நான் ஜெபிச்சதுனால ஏன் சபை இல்லை. இது கர்த்தருடைய சபை, அவர் சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபை. நான் வேலை செஞ்சுருக்கலாம், நீர் பாய்ச்சிருக்கலாம், அவர் நான் பண்ணேன், எனக்கு கூலி தருவார். நான் விதைச்சிருக்கலாம், நான் அறுத்திருக்கலாம், நான் பண்ண வேலை. அதனால் முதலாவது புரிந்து கொள்ளுங்க, சபை அவருடையது. அங்கே என்ன மேய்ப்பனர் என்னுடையதில்லை. என் முயற்சினால, என் தாளந்தனால, என் ஞானத்தினால நான் ரொம்ப பிளான் பண்ணி ஜெபம் பண்ணி கட்டின சபை கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பில்டிங் கட்டுறதுக்கு நான் சபை கட்டுறேன்பாங்க. சபை கட்டுற வேலை நமக்கு என் சபையை நான் கட்டுவேன்னு அவர் சொன்னார். அவர் பார்த்துக்குவார். அது சபையை கட்டுற வேலை அவர் வேலை, என் வேலை இல்லை. அந்த சபையை மேய்க்க வேண்டிய, அந்த மந்தையை மேய்க்க வேண்டிய வேலை தான் என் வேலையை ஒழிய அந்த சபைக்கு ஆள் சேர்க்கிற வேலை என் செயல் இல்லை. பிரியமானவர்களை, திரும்பவும் சொல்ல மன்னிச்சுக்கோங்க, சுந்தரையா சொல்வாருன்னு, மந்தை பெருகிறது போல நான் உங்களை பெருக பண்ணுவேன். மந்தை எப்படி பெருகும்? ஆடு குட்டி போட்டு மந்தை பெருகுமா? மேய்ப்பன் குட்டி போட்டு மந்தை பெருகுமா? அப்புறம் ஏக்கு நமக்கு ஆட்கள் சேர்க்குற வேலை? ஆடு தானே குட்டி போடணும், நாம குட்டி போடணும். வர்ற ஆட்டை மேய்க்கிற வேலை தான் நம்ம வேலை. மந்தையில் கொண்டு விட்டுட்டாரு, மேய்க்கணும். விசுவாசிகள் சுவிசேஷ ஊழியம் செய்து அங்கே எங்கே ஆடுகளை சம்பாதிச்சு கொண்டு வர்றாங்க. அந்த ஆடுகளை அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கணும். கறவல் ஆடுகளை எப்படி மேய்க்கணும், ஆட்டுக்குட்டிகளை எப்படி மேய்க்கணும், அந்த பலத்த ஆடுகளை எப்படி கொஞ்சம் கட்டி வைக்கணும், இல்லைன்னா வெட்டி போடணும். பைபிளில் இருக்குது, வெட்டி போடலைன்னு இருக்குது. பலத்த ஆடுகள் நீங்கள் வெட்டி போடலைன்னு இருக்குது. எந்த ஆட்டை வெட்டி போடணும், எந்த ஆட்டை தட்டி கொடுக்கணும் தெரியணும்ல. அதுதான் நம்ம வேலை. முதலாவது தேவனுடைய மந்தை. ஏன் சர்ச்சு, ஏன்ப்பா நான் ஏன் சபை? இல்லவே இல்லை, அது தேவனுடைய சபை. தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்க்க வேண்டும். எப்படி மேய்க்கணும்? புல்லுள்ள இடத்துல மேய்க்கணும், உயர்ந்த மேடுகளில் மேய்க்கணும், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போகணும், அவங்க ஆத்மாவை தேற்றணும், அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும். அவங்க இருளில் போகும்போது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் போகும்போது நம்ம கூட இருக்கணும். கூட இருந்து நம்முடைய கோலும் தடியும் அவங்கள அடித்து நொறுக்கணும். அப்படியா தேற்றணும். கையில் கோல் இருக்குன்னு அடித்து நொறுக்கிடக்கூடாது. அந்த கோலையும் தடியும் வச்சு அவங்கள தேற்றணும். இதானே நமக்குள்ள டியூட்டி. நீங்கள் என்ன செய்யுங்க, மந்தையை மேய்த்து, அதை கட்டாயமாய் அல்ல, ரெண்டாவது மனப்பூர்வமாய், ஹோல் ஹார்ட்டட். இதை தவிர எனக்கு வேறு வேலை இல்லை. இதை தவிர எனக்கு வேறு, இதுதான் ஆண்டு நான் அழிச்சார், இதுக்கு ஆண்டு நான் பிரித்து எடுத்திருக்கார். வேறு வழி இல்லாமல் இதை நான் செய்யலை. ஹோல் ஹார்ட்டட்லாம் நான் செய்கிறேன், மனப்பூர்வமாய். இங்கே கூடி வந்திருக்க யாருக்கும் இதை நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் யாரும் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு அநேகர் 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 இந்த ஹட்டிலேருந்து 4 ஓலையை பிரிச்சுட்டு போய் அங்கே ஒரு ஹட்டு போடுறேன்னு ஹட்டு போட்டு அட்டூழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஹட்டிலேருந்து 4 ஓலையை பிரிச்சுட்டு போய் அங்கே ஒரு ஹட்டு போட்டு என்ன ஊழியம் செய்கிறாங்க? ஹட்டூழியம் இல்லை, அட்டூழியம் செய்கிறாங்க. ஒரு பெரிய பாஸ்டர் சொல்கிறார், உனக்கு வீட்டில் ஒரு மாடி இருந்தால் அங்கே ஒரு டென்ட்டு போட்டு கொட்டடி, எப்படியும் ஒரு 10 பேர் வருவாங்க. யார் அந்த 10 பேர்? அவங்க சபையில் அடிபட்டவங்க. அந்த பாஸ்டருடைய உபதேசத்தை ஏற்றுக்க முடியாமல் ஓடி வந்து சேரும் ஒரு 10. அதில் 5 பேராவது தசம காணிக்கை கொடுப்பாங்களாம். 10 பேர் வருவாங்களாம், அதில் எத்தனை பேர் காணிக்கை கொடுப்பாங்களாம்? 5 பேர். எப்படி ஒரு 5000 6000 தேரும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொட்டடிக்கிறதுக்கு 6000 ரூபா போதாது. அதுக்கப்புறம் வாரம் யாரையாவது பிரசங்கத்துக்கு கூப்பிடணும்.
அது பிரசங்கத்துக்கு கூடும்போது முழுநேர ஊழியக்காரங்களை கூப்பிடப்படாது, அவங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும். அதனால் யாரை கூப்பிடணும், மற்ற பெரிய சபையில் அவங்களெல்லாம் அங்கே பயன்படுத்த மாட்டாங்க. டாக்டரு, இன்ஜினியரு, வாத்தியார், போலீஸ்காரரு, வக்கீல், அவங்கள கூப்பிடணும். அவங்க வந்தால் நம்ம காணிக்கை கொடுக்க வேண்டாம், ஆனால் பந்தாவுக்காவது ஒரு 1000 ரூபா காணிக்கை போட்டு போவாங்க. நமக்கு இந்த பிரசங்கம்லாம் எடுக்க வேண்டாம். வேணா ஃபாலோ பண்ணுங்க, நல்ல வருமானம் வரும். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் என்ன பண்ணணும், அந்த வாரத்தில் ஒரு 5 நாளாவது விசிட்டிங் போகணும். ஒரு நாளைக்கு 5 வீடு டார்கெட். ஆனால் நம்ம விசுவாசி வீட்டுக்கு போகக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே காணிக்கை கொடுத்துட்டேன், திரும்ப போனால் இவர் காசுக்கு வந்திருக்காருமா. ஆனால் இந்த பெரிய சபைகளில் விசிட்டிங்லாம் இருக்காது சரியா. அந்த சபைக்கு போயிட்டு, என்ன உங்கள் பாஸ்டர் விசிட்டிங் வந்தாரா, அவருக்கெல்லாம் நேரம் கிடையாதுங்க, ஆண்டவர் இன்றைக்கி ஜெபிக்கும்போது காலையில் உணர்த்தினார், உங்களை போய் பார்க்கணும். ஆமாங்க, எங்கள் பாஸ்டர் வர்றது இல்லை, ஆமாம் அவங்க வீட்டில் ஜெபம் படிக்கணும் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு அவங்க போகிற சபையில் உள்ள பாஸ்டர் கொஞ்சம் வசப்பாடிட்டு டைம் பார்த்து போகணும். எந்த வீட்டுக்கு போனால் காஃபி கிடைக்கும், எந்த வீட்டுக்கு போனால் டின்னர் கிடைக்கும், எல்லாம் இருக்குது டைம் டேபிள். போய் ஜெபம் படித்தா எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா, ஒரு 5 வீட்டுக்கு போனோம்னா 100, 200, 500, 1000 ரூபா கிடைக்கும். அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு 20, 25,000 ரூபா தேரும். இல்லை பெரியம்மானவர்களே, நம்ம இங்கே தெளிவாக சொல்லியிருக்கு, என்னதான் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாகம். ரொம்ப கஷ்டங்க பாஸ்டர் ஊழியத்தில் உற்சாகம் வர்றது. குடும்பத்தில் பிரச்சனைகள், வேதனைகள், மற்ற சபையிலிருந்து வருகிற இந்த ஆடு திருடுறவங்களால் வர்ற பிரச்சனை, ஆதாய தொழிலுக்காக ஊழியம் செய்கிறவங்க நம்மளை பற்றி எப்படியாவது கெடுத்து பேசுவாங்க. இங்கேருந்து 10 பேரை திருடலாமான்னு நிற்பாங்க. அதுலேயும் உற்சாகம் வேணுங்க, ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் பாஸ்டர் சுந்தரையாவுடைய மனைவி இங்கே தானா ஸ்ட்ரீட்டில் தான் நினைக்கிறேன், இதை போகும்போது கீழே ஒரு டிராக்ட் கிடந்திருக்கு, ஒரு சின்ன துண்டுத்தாள் முள்ளங்கின்னு போட்டிருக்கு. அவங்க யோசிச்சுட்டாங்க, இந்த முள்ளங்கி கிழங்கு இருக்குல்ல, அதை பற்றி ஏதோ சமையல் குறிப்பு எழுதியிருக்காங்க போல் அப்படின்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை பார்த்தா முள்ளங்கி அப்படின்னா முள் அங்கி, முள்ளால் செய்த அங்கி. யாருடைய அங்கியா? ஒரு பாஸ்டர் போட்டிருக்கிற அங்கி. முன்ன போனால் குத்தும், பின்ன போனால் குத்தும். வீட்டு விசிட்டிங் போகிறேன்னா விசிட்டிங்கே வர்றதில்லை, விசிட்டிங் அடிக்கடி போனால் ஒரு காசுக்காக டெய்லி வர்றாரும்பாங்க. போகிறதானும் தெரியாது, போகக்கூடாதானும் தெரியாது. முள்ளங்கி. ஆனால் அங்கே சொல்லியிருக்கு, அந்த சூழ்நிலையிலே உற்சாகத்தோடு கூட மந்தையை மேய்க்கணும். அடுத்தால 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இருமாப்பா. ஏன் சார், நான் சொன்னதான் செய்யணும், நான் சொன்னபடி தான் கேட்கணும். இருனா இரு, பிடிக்கல போயிட்டே இரு. இல்லைங்க, இல்லை, இருமாப்பாய் ஆளுகிறவளாக அல்ல, கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருங்க, கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன் அந்த விசுவாசி வரல? 2 வாரமாக காணுமே, ஏன் அவங்க முகம் வாடலாம் இருக்கு? யோசேப்புக்கு அந்த ஜெயிலிருந்து விடுதலை கிடைச்சி அவன் அந்த தேசத்தினுடைய பிரதமரானான் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் அவன் முகம் வாடலாம் இருக்கு? அந்த கண்காணிப்பு அவன் செய்ததுனால தான், கண்ணை வைத்தவர்களை பார்த்து ஏன் உன் முகம் வாடலாயிருக்கு என்று கேட்டனால தான் வெளிப்பாடுகளை கொடுத்தான். அப்புறம் அவன் போய் சொன்னான், அப்புறம் ராஜா கூப்பிட்டான், அவனை ப்ரமோட் பண்ணான். யாருங்க பாஸ்டர் 25,000 பேர் வச்சுட்டு கண்காணிக்க முடியுமா? வேடிக்கையாக இருக்கு, வேதனையாக இருக்குங்க. நான் வாசிக்கிற பைபிளுக்கு அது ஒரு வசனம் கூட ஒத்து வரல. நீங்கள் கண்ணை வச்சு பாருங்க. அதான் பிஷப் அப்படின்னு லத்தீனில் சொல்கிறாங்க, இங்கிலீஷில் சூப்பர்வைசருங்கிறாங்க. பிஷப் அப்படிங்கிறது ஒரு பட்டம் அல்ல, சூப்பர்வைஸ் பண்ணுறது.
கண் காணிப்பது, மேற்பார்வை. அவன் தனக்கு நல்ல நிலையை அடைந்திருக்கான். உண்மையாக ஒரு நல்ல நிலை. அது என்ன, ஹி பர்ச்சேஸ் அ டிகிரி ஃபார் ஹிம்செல்ஃப்னு இங்கிலீஷில் இருக்குது. அதனால் அவன் காசு கொடுத்து 50,000 கொடுத்தா பிஷப்பு, 2 லட்சம் கொடுத்தா ஆர்ச் பிஷப்பு. ஏன்னா பைபிளில் இருக்கான் அவங்க நல்ல டிகிரி வாங்குறாங்கன்னு. ஐயோ, இங்கிலீஷும் தெரில, தமிழும் தெரில, என்னத்தை சொல்கிறது. ஏன்னா டிகிரி வாங்குறாங்கன்னு பைபிளில் இருக்கான். அதனால இவங்க காசு கொடுத்து வாங்கிட்டாங்களாம். பிரியமானவர்களே, கண்ணை வச்சு கொஞ்சம் பாருங்கள். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தரணும். எப்படி கண்காணிக்கணுமா? பிரியமானவர்களே, மிக மிக முக்கியமானது, நீங்கள் மந்தைக்கு மாதிரியாக இருங்க. ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாது. அங்கே தீமோத்தேயுல சொல்லுவார், இது வித்தியாசம். இது விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்பதல்ல. மூல மொழியில் நீ விசுவாசி என்பதற்கு மாதிரியாயிரு. இங்கே என்ன இருக்கு? நீ விசுவாசி என்பதற்கு மாதிரியாயிரு. நல்ல 4 வயசில் ஊழியத்துக்கு வந்துட்டீங்க. பிரியமானல, நான் 22 வயசில் ரட்சிக்கப்பட்டோன்னு ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். 35 வயதில் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு பாஸ்டருக்கு உதவியாக இருந்தேன். 39 வயசில் 40 வயசில் இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். இது வரைக்கும் நான் யாரும் அசட்டை பண்ணலை. உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ பேசுகிற வார்த்தையில் ஜாக்கிரதையாரு. உன்னுடைய பிஹேவியரில், நடை, உடை, பாவனை, எல்லாத்துலேயும், ட்ரெஸ்ஸு, ஹேர் ஸ்டைல், எல்லாத்துலேயும், உன் நடக்கையிலும், நீ காட்டுற அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும், அது குறிப்பாக ஆண் பெண் உறவு, எதிர்பாலினரோடு உள்ள உறவு, கற்பிலும் நீ ஒரு விசுவாசிங்கிறதுக்கு மாதிரியாக இருப்பா. நீ ஒரு விசுவாசி என்பதற்கு மாதிரியார். இங்கே நீ சபைக்கு, விசுவாசிகளுக்கு யூ ஆர் தி எக்ஸாம்பிள். பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்ன பின்பற்றுங்க. ஃபாலோ மீ, இமிட்டேட் மீ. நான் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க ஊழியக்காரங்க, நீங்கள் ஊழியக்காரங்கள்லாம் பார்க்காதீங்க, கேவலமாக இருக்குது. நீங்கள் எங்களெல்லாம் பார்க்காதீங்க, மனுஷர், நாங்களும் உங்களை போல் பாடுள்ள மனுஷர். நீங்கள் வசனத்தை மாத்திரம் பாருங்க, நீங்கள் எங்களெல்லாம் பார்க்காதீங்க. நான் விசுவாசிக்கு மாதிரியாக இருக்க வேண்டாமா? என் விசுவாசி டைமுக்கு வரணும்னு சொல்கிறேன், நான் டைமுக்கு போகணுமா வேண்டாமா? நான் மாதிரியா? என் சபைக்கு நான் மாதிரியா? அவன் கோயிலுக்கு பிந்தி வந்து நான் திட்டுறேன், அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் பிந்தி போக முடியுமா? 5 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 5:30 மணிக்கு நான் வீட்டுக்கு போக முடியுமா? என் கூட இருக்க தம்பிமாருக்கு தெரியும், 1/4 மணி நேரம் முன்னால் போய் தெருவில் நின்றுட்டு இருப்பேன். அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் கையேந்தி பாண்டில் போய் நாங்கள் டீ குடிப்போம். அங்கே 5 மணின்னு நான் 5 மணிக்கு போகணும். அவன் பிந்தி வந்தால் ஏன் பிந்தி வரேன்னு கேட்க எனக்கு அதிகாரம் இருக்குது. என் விசுவாசி தசமபாகம் கொடுக்கணும்னு சொல்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கேனா? நான் தசமபாகம் காணிக்கல் உண்மையாக இருக்கேனா? என் விசுவாசி அதை செய்யின்னு சொல்கிறேன்னா செய்கிறேன்னா? அவனை எப்படி அவனை சொல்ல முடியும்? அவனை வசனத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்கிறேன், நான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன்னா? அப்போ நம்மை குறித்து எச்சரிக்கையார், உங்களை குறித்தும் உங்களுடைய மந்தையை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்க. பிரியமானவர்களே, பரிசுத்த நாமம் இதான், இந்த வேத பகுதி தான் இன்றைக்குள்ள செய்தி. அதுக்கு முன்னால் சொன்னதெல்லாம் அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்க.
நம்ம வாசித்த வேத பகுதியை ஓப்பனிங் கீவேர்ட்ஸ் அதை வாசித்து முடிப்போம். வாசியுங்கள். அப்போஸ்தலர் 20:28 வாசியுங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். கண்டிப்பா சபைக்குள்ள வரும். மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் சபைக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி, விசுவாசிகளை தங்களுக்கு ஆதாயம் பண்ணி கொள்ளும்படி, ஆத்மாக்களை தங்கள் பக்கமாக இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். தயவுசெய்து நம்மை குறித்து நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிற மந்தையை குறித்து எச்சரிக்கையா இருங்க. கள்ள உபதேசங்கள், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வருவார். மீகா 7:14 கர்மேலி நடுவே தனித்து வனவாசமாக இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. மந்தைக்குரிய அடையாளம் இதுதான். கடைசி நாட்களில் பாஸ்டர் சுந்தரையா ஒவ்வொரு முறையும் மீகா 7:14 7 தடவை சொல்லுங்கள். எல்லோரும் எளிமைன்னு சொல்லுங்கள். மீகா 7:14 சொல்லுங்கள். இந்த வசனத்தை 3 தடவை வாசிங்க. அப்படியே சபையில் சொல்ல ஆரம்பித்தாங்க. தன்னை வர்ற ஊழியக்காரங்க எல்லார்ட்டையும் அதை பற்றி சொல்லுவாங்க. மீகா 7:14 சபையின் ரகசியம், மீகா 7:14 சபையின் ரகசியம். ஒரு காலகட்டத்தில் பாஸ்டர் மீகா 7:14 சொன்னாலே எல்லார் முகத்திலும் ஒரு சிரிப்பு, ஒரு ஏளனமான சிரிப்பு வர ஆரம்பிச்சது. ரொம்ப வேதனையாக இருக்கும். அவர் அவ்வளவு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வேதையின் உச்சத்தில் மீகா 7:14 பாரு. அது சொல்கிறது அநேகருக்கு பைத்தியமாக தோன்றும். ஒரு நாள் மாலை ஆராதனையில் அந்த மீகா 7:14 7 குறிப்புகள் பேசி. கர்மேல் என்றால் தேவனுடைய தோட்டம். கர்மியேல் தேவனுடைய தோட்டம். அதன் நடுவில் தனித்து வனவாசமாக இருக்கிற அவருடைய சுதந்திரம், மந்தங்கள் அவருடைய சுதந்திரம். அவருடைய நீங்களும் கூட இந்த குறிப்புகளை பேசுங்க. அவருடைய சுதந்திரமாகிய மந்தைய அவருடைய கோலினாலே மேய்த்தரலும். என் கோல் வேண்டாம், அவருடைய வசனம், அவருடைய அளவு ரசனதீன மக்கரபா, அவருடைய கோலினாலே மேய்த்தரலும். எப்படி மேய்க்கணும்? பூர்வ நாட்களிலே பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்ந்தது போல. அப்போஸ்தலருடைய உபதேசம் எப்படி இருந்துச்சு? பூர்வ உபதேசம் எப்படி இருந்துச்சு? அந்த உபதேசத்தில் மெய்த்தருளும் அப்படின்னு சொல்லி பேசினேன். மாடியில் சபை கீழே இறங்கி வந்தோன்னு ஒரு ஊழியக்காரன் சொன்னார், ஐயா உங்களை கூப்பிட்றாருன்னாரு. ஏன் கூப்பிட்றாருன்னு தெரியலன்னு போனேன். ஐயா எனக்கு ஒருவேளை கடைசி நாட்களில் ஐயா எனக்கு கொடுத்த ஒரு சின்ன சர்டிஃபிகேட், நான் மகிழ்ச்சியோடு அந்த சர்டிஃபிகேட்டை சொல்கிறேன். ஐயா சொன்னாங்க, கர்த்தர் எனக்கு வசனம் தந்தார், உமக்கு வெளிச்சம் தந்தார். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிற சபையை 2 குறிப்பு. அவருடைய கோல், இன்னொன்று பூர்வ நாட்கள். அவருடைய கோலினால், அந்த வசன அளவுனால நம்ம சபையை மேய்க்கணும். பூர்வ நாட்கள் அப்போஸ்தலருடைய காலத்தில், இல்லைன்னா இந்த பெந்தேகோஸ்து நாட்களில் சபை எப்படி நடத்தப்பட்டது நமக்கு தெரியும், கேட்டிருக்கோம். இன்றைக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தாலும் சரி, பூர்வ எல்லைக்குரிய மாற்றக்கூடாது, பாம்பு கடிச்சிடும். அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உங்கள் சபையை கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்துருக்கிற அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையை நம்ம மேய்ப்போம். இன்றைக்கி சரியான மேய்ப்புன்னு இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால சிதறப்பட்டிருக்கிறவங்களை கர்த்தர் தம்முடைய தொழுவத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக
அங்கே அவர்கள் மேய்க்கப்படும்படியாக அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்.